ஓகே சார், லாஸ்ட் செஷன்ல நம்ம சர்ச் ஆட்ல இருக்கிற அதாவது சர்ச் ஆடோட டைப் வந்துட்டு என்னன்னு பார்த்தோம். தென் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்னன்னு பார்த்தோம். தென் நம்மளோட இந்த சர்ச் ஆட் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் டிஸ்ப்ளே ஆக போகுது அப்படின்றத பார்த்துருந்தோம். தென் அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா இதை எதை பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணுவோம், அதாவது பிளேஸ் யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணுவோம், தென் கீவேர்ட் யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணுவோம் அப்படின்றது வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுல பிட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்துட்டு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருந்தேன். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு. ஓகே. ஸோ அதுல உங்களுக்கு நான் எது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன்? ஸோ அதுல மொத்தம் ஒரு 6 நீங்க வந்து மேக்ஸிமம் கிளிக், ஓகே, மேக்ஸிமம் கன்வர்ஷன் சொல்லுங்க. ஓகே. அந்த மேக்ஸிமம் கிளிக்ஸ்னா என்னங்க சார் அதுல? இப்போ சப்போஸ் இப்போ நம்ம சர்ச்ல இப்போ போடுறோம். இப்போ நான் வந்து இப்போ சர்ச்ல கூகுள் சர்ச்ல போறேன்னா இப்போ நான் எத்தனை தடவை வந்து கிளிக் பண்றோம் அப்படிங்கிறது அந்த கிளிக் பெர், அதாவது காஸ்ட் பெர் கிளிக். ஓகே, கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்போ நான் ஒரு தடவை கிளிக் பண்ணனா மேபி அங்க 5 rupees பெர் கிளிக் கொடுத்துட்டோம்னா 5 rupees வந்து அந்த பர்டிகுலர் ஆட் போட்டவங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஓகே. அது இது வந்து மேக்ஸிமம் அது மாதிரி எவ்வளவு வந்து இப்போ சப்போஸ் 100 ரூபாய்க்கு பண்ணிருக்கோம்னா 5 rupees பெர் கிளிக்னா அட்லீஸ்ட் ஒரு 20 டைம்ஸ் வந்து நமக்கு இந்த டே போயிட்டே இருக்கும். ஓகே சார். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் நம்மளோட பெர் டேக்கு வந்துட்டு ஒரு பட்ஜெட் அமௌண்ட் வந்து செட் பண்ணிருப்போம். அந்த பட்ஜெட் அமௌண்ட்டுக்குள்ள நமக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டியான கிளிக்ஸை வந்துட்டு நமக்கு கொடுக்கும் அந்த பட்ஜெட்குள்ள. ஓகே, சரி. தென் அதுக்கப்புறம் மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன், நம்ம செட் பண்ணிருக்கிற பட்ஜெட்குள்ள மேக்ஸிமம் கன்வர்ஷன் கொடுக்கும். சோ கன்வர்ஷனுக்கும் கிளிக்ஸுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுமா சார் உங்களுக்கு? கிளிக்ஸ்ங்கிறது நம்ம இத கிளிக் பண்றது அந்த URL இத கிளிக் பண்றது. நம்மளோட ஆட் வந்துட்டு ஜஸ்ட் அதாவது இம்ப்ரஷன் ஆகும். அந்த இம்ப்ரஷன் ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் வந்துட்டு கிளிக் பண்ற பாத்தீங்களா, அந்த ஆக்ஷனுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா கிளிக். கன்வர்ஷன் அப்படின்னா அந்த 2 to 3 மினிட்ஸ் அந்த ஆடை வந்துட்டு கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 2 to 3 மினிட்ஸ் வந்து நம்ம வெப்சைட்ல வந்துட்டு செஷன் இருக்கிறது, இல்ல அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்டை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும், இல்ல அப்படின்னா ஏதாவது நம்ம என்கொயரி ஃபார்ம் ஏதாவது வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த என்கொயரி ஃபார்ம் வந்துட்டு சப்மிட் பண்ணிட்டு நமக்கு வந்துட்டு டேட்டாபேஸ் அதாவது டேட்டா வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் கன்வர்ஷன் சொல்லுவோம். இந்த மூணுல எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நடந்தாலும் அது வந்துட்டு கன்வர்ஷனா எடுத்துப்போம். ஸோ இதுதான் லாஸ்ட் டைம் வந்துட்டு உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தது. நம்ம ஒரு ஆட் வந்துட்டு போட போறோம். அந்த ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் பேஸ்டு வந்துட்டு இருக்கும். அதுல பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் இல்லைன்னா மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு இதோட பேசிக் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். தென் இது மட்டும் இல்லாம நம்ம இதோட டார்கெட்டிங் வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்ட் வைஸ் தான் நம்ம வந்துட்டு டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமே எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கீவேர்டு வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதுல மாடிஃபயர்ன்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஸோ அந்த மாடிஃபயர்ல மொத்தம் 4 டைப்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அது என்னென்ன மாடிஃபயருங்க சார்? அது மேட்ச் டைப் ப்ராட்ங்க. ஓகே, ப்ராட் மேட்ச் மாடிஃபயர், ப்ராட் மேட்ச் மாடிஃபயர், அப்புறம் ஆர்டினரி ப்ராட் மேட்ச், அப்புறம் ஃப்ரேஸ், அப்புறம் எக்ஸாக்ட். ஓகே சார். ஸோ இப்போ ப்ராட் மேட்ச் அப்படின்னா என்னங்க சார்? அதுல லாஸ்ட் டைம் என்ன பார்த்திருந்தோம்? ப்ராட் மேட்ச் மாடிஃபயர் அப்படின்னா ப்ராட் மேட்ச்னா ஜஸ்ட் இப்போ சப்போஸ் பைசைக்கிள் அப்படின்னு கொடுத்தோம்னா பைசைக்கிள் கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டா பைசைக்கிள் கோயம்புத்தூர் அது ரிலேட்டடாவே வந்து கொண்டு வர. ஓகே. சோ அந்த பிராட் மேட்ச்ல நம்ம ஏதாவது சிம்பிள்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுவோமா? நம்ம கீவேர்ட் டினோட் பண்றதுக்கு ஏதாவது சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோமா? இல்ல நினைக்கிறேன். இல்லங்க. ஓகே. சோ பிராட் மேட்ச்ல வந்துட்டு நம்ம எந்த ஒரு சிம்பிளும் யூஸ் பண்ணாம தான் அதுல வந்துட்டு ஒவ்வொரு கீவேர்டையும் வந்து நம்ம வந்துட்டு பிளேஸ் பண்ணுவோம். சோ அது வந்து எந்தெந்த சப்போஸ் ஒரு கீவேர்ட் வந்து கொடுத்திருந்தோம் அப்படின்னா அது எந்தெந்த ரிலேவன்ட்லாம் எடுத்துக்கும் அப்படின்னா மிஸ்பெல்லிங்ஸ் எடுத்துக்கும், தென் க்ளோஸ் வேரியேஷன் எடுத்துக்கும், தென் அதோட ஸ்லானேம்ஸ் எடுத்துக்கும். ஸோ பிராட் மேட்ச் அப்படின்னா இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா, அதாவது கீவேர்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு நமக்கு நம்மளோட ஆடை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளே பண்ணும். தென் அடுத்து பிராட் மேட்ச் மாடிஃபயர். ஸோ பிராட் மேட்ச் மாடிஃபயர்னா என்ன சிம்பிள்ஸ் சார் யூஸ் பண்ணுவோம்? அதுல பிளஸ். ஸோ பிராட் மேட்ச் மாடிஃபயர்ல வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு கீவேர்ட் நம்ம கீவேர்ட்ல வந்துட்டு ஒவ்வொரு வேர்டிங்ஸுக்கும் செப்பரேட் கீவேர்ட் வேர்டுக்கு நம்ம அந்த செப்பரேட் வேர்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளஸ் சிம்பிள்ன்றதை யூஸ் பண்ணுவோம். சோ இதோட கான்செப்ட் என்ன சார்? இது எதுக்காக இந்த பிளஸ் சிம்பிள் போட்டு எழுதுறோம்? பிளஸ் பைசைக்கிள் பிளஸ் கோயம்புத்தூர் இருந்துச்சுங்க. இப்போ மென்ஸ் ஜென்ஸ் பைசைக்கிள் கோயம்புத்தூர், ஓகே, இல்லனா ஜென்ஸ் பைசைக்கிள் கணபதி கோயம்புத்தூர் அந்த மாதிரி இருக்குங்க. ஓகே.
ஸோ இப்போ வந்து நீங்க வந்துட்டு என்ன பாக்குறோம் அப்படின்னா பைக் கோயம்புத்தூர், அதாவது பைக்குக்கு முன்னாடி ஒரு பிளஸ் சிம்பிள், தென் கோயம்புத்தூருக்கு முன்னாடி ஒரு பிளஸ் சிம்பிள் போட்டீங்க அப்படின்னா, ஸோ பைக்குக்கும் கோயம்புத்தூருக்கும் இடையில யூசர் எந்த ஒரு காம்பினேஷன் கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணாலும் நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே வரும். அதே மாதிரி கோயம்புத்தூருக்கும் தென் அதே மாதிரி கோயம்புத்தூருக்கும் அந்த பைக்குக்கும் இடையில நம்ம எந்த கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணாலும் நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே வரும். அதாவது பைக் கோயம்புத்தூர் அப்படின்றது கீவேர்டு. பட் என்ன பண்ணிருக்கோம், பைக்குக்கு முன்னாடி பிளஸ் சிம்பிள், தென் அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு முன்னாடி பிளஸ் சிம்பிள். அப்போ பைக்குக்கும் கோயம்புத்தூருக்கும் நீங்க எந்த வேர்ட் போட்டாலும் வந்துட்டு ஒர்க் ஆகும். அதே மாதிரி கோயம்புத்தூருக்கும் பைக்குக்கும் நீங்க எந்த வேர்ட் வந்துட்டு போட்டு யூசர் வந்துட்டு சர்ச் பண்ணாலும் நம்மளோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே. தென் ஃப்ரேஸ் மேட்ச்னா அதுல என்ன சிம்பிள் சார் யூஸ் பண்ணுவோம் நம்ம? இது அபாஸ்ட்ரோஃபி, ஓபன் அபாஸ்ட்ரோஃபி. எஸ் சார், கொட்டேஷன் மார்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம அதுல. ஆமா. சோ இதோட மீனிங் என்ன சார்? இதோட இது வந்து அது எக்ஸாக்ட்டா அந்த வேர்ட் வந்துச்சுன்னா பண்ற மாதிரி இருக்கும். எஸ் சார், நம்ம ஒரு சர்ச் query வந்துட்டு சப்மிட் பண்றப்போ நம்ம அந்த டபுள் கோட்ல என்ன கீவேர்ட் வந்துட்டு செட் பண்ணி வச்சிருக்கிறோமோ அந்த கீவேர்ட் வந்துட்டு அப்படியே சேமா வந்துட்டு யூஸ் பண்ணி அந்த யூசர் அந்த கீவேர்டுக்கு முன்னாடியோ ஃப்ரண்ட்லயோ இல்லனா பேக்லயோ நீங்க எந்த கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணாலும் நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளேல வரும். சோ இதுதான் ஃப்ரேஸ் மேட்ச்ல வந்து பார்த்திருந்தோம். தென் ஃபைனலா எக்ஸாக்ட் மேட்ச் வந்து பார்த்திருந்தோம். எக்ஸாக்ட் மேட்ச்ல நம்ம பிராக்கெட் சிம்பல் போட்டு எழுதுவோம். சோ அந்த பிராக்கெட் சிம்பல் போட்டோம் அப்படின்னா எக்ஸாக்ட்டா நீங்க என்ன கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணீங்களோ அந்த கீவேர்ட் தான் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒர்க் ஆகும். சோ அததான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நம்ம பார்த்திருந்தது. சோ இந்த மேட்ச் டைப் கீவேர்ட் மேட்ச் டைப்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுங்களா உங்களுக்கு? லாஸ்ட் டைம் பார்த்திருந்தப்போ இந்த மேட்ச் டைப்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சா உங்களுக்கு? இல்ல சரி, கரெக்ட்டா. சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா மொத்தம் அந்த கூகுள் ஆட்ல 5 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட் வந்து இருக்குன்னு பார்த்திருக்கோம். தென் அதே மாதிரி வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆட் கிரியேட் பண்றதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பார்த்திருக்கோம். சோ ஆட் கிரியேட் பண்றதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்ன சார் அதுல நம்ம பார்த்தது? அதாவது ஃபர்ஸ்ட் கேம்பெயின் இது பண்றது. சோ ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் சார், அந்த இதுக்கு வந்து அக்கவுண்ட் அதுக்கு கீழ கேம்பெயின். சோ மல்டிபிள் கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் கேம்பெயின்ஸ் ஒரு அக்கவுண்ட் கீழ மல்டிபிள் கேம்பெயின்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் சார் ஓகே அதுக்கு அடுத்து ஆட் அக்கவுண்ட்ங்களா? சோ அந்த மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொன்னேன். அந்த மல்டிபிள் கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒவ்வொரு கேம்பெயின்க்குள்ளேயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆட் குரூப்ஸ், ஓகே ஆட் குரூப்ஸ். சோ மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் ஆட் அக்கவுண்ட் நமக்கு வந்து அக்கவுண்ட், தென் அந்த அக்கவுண்ட்க்குள்ள நீங்க மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். தென் அந்த ஒவ்வொரு கேம்பெயின்க்குள்ள நீங்க மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சோ அந்த ஆட் குரூப்புக்குள்ள நீங்க என்ன கீவேர்ட் வந்துட்டு டார்கெட் பண்ண போறீங்க, தென் அந்த கீவேர்ட் வந்துட்டு யாராவது அதாவது ஒரு யூசர் வந்துட்டு சர்ச் பண்ணாங்க அப்படின்னா சோ உங்களுக்கு என்ன ஆட வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ண வைக்கணும், அதாவது அந்த யூசர் என்ன ஆட வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ண வைக்கணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம இந்த இடத்துல செட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு அதான் ஃபர்ஸ்ட் அந்த 5 டைப்ல இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த சர்ச் டைப் வந்துட்டு பார்க்க போறோம். சோ நான் இதுதான் ஸ்ட்ரக்சர்னு வந்துட்டு சொல்லியாச்சு. சோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது அப்படியே வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆட் அக்கவுண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். சோ அந்த ஆட் அக்கவுண்ட் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா சோ நீங்க நார்மலா ஒரு சர்ச் என்ஜின் நீங்க எந்த சர்ச் என்ஜினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சர்ச் என்ஜின்ல போயிட்டு நீங்க நார்மலா கூகுள் ஆட்ஸ் னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. சோ கூகுள் ஆட்ஸ் னு டைப் பண்ணுங்க. பாருங்க வந்து பாருங்க ads.google.com அப்படிங்கற சைட் வந்து ஓபன் ஆகும். சர்ச்ல வந்து அதாவது உங்க SERP பேஜ்ல வந்து லிஸ்ட் ஆகும். சோ இத चूஸ் பண்ணிக்கோங்க. ads.google.com. ஓகே ஓகே. சோ இப்போ வந்து பாருங்க அடுத்த ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படின்னா சைன் இன் கேக்கும், இல்ல அப்படின்னா கெட் ஸ்டார்டட் கேக்கும். நீங்க புதுசா வந்துட்டு அக்கவுண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணனும் அப்படின்னா நீங்க கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு உள்ள போய்டுங்க. சோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து இருக்குது அப்படின்னா நீங்க டைரக்டா சைன் இன் கொடுத்துட்டு உள்ள போயிடலாம். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சைன் இன் வந்துட்டு கொடுக்குறேன். சோ உங்களுக்கு எப்படி இந்த அக்கவுண்ட் வந்துட்டு கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் சொல்றேன். சோ அந்த இதுல வந்துட்டு ads.google.com ல போயிட்டு நீங்க எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்றேன் நான். சோ இப்போ என்கிட்ட நான் இப்ப சைமல்டேனியஸா பண்ண தேவையில்லை. இல்ல நீங்க சைமல்டேனியஸா பண்ண ஜஸ்ட் இப்ப தேவையில்லை. ஓகே ஓகே ஓகே. இப்போ சின்னது இப்ப எனக்கு ஜிமெயில் அக்கவுண்ட் இருக்கு, அதை வச்சு இது அதையும் இதையும் லிங்க் பண்ண முடியுங்களா?
பண்ணிக்கலாம். ஜிமெயில் அக்கவுண்ட் வந்துட்டு வச்சு நீங்க ஒரு ஜிமெயில் அக்கவுண்ட் வந்து எனக்கு பண்ணிக்கலாம். வந்துட்டு நீங்க சொல்லுங்க. உங்க ஜிமெயில் அக்கவுண்ட்க்கு நான் இங்க இருந்து உங்களுக்கு அக்சஸ் வந்துட்டு கொடுக்குறேன் நானு. அப்போ இதே டேஷ்போர்ட் வந்துட்டு நீங்க இமிடியேட்டா ஓகே. நீங்க ஓபன் பண்ணிக்க முடியும். நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஓகே. சோ என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா இப்போ? தெரியுது. ஓகே. பாருங்க நான் உங்களுக்கு இப்பவே நான் இமிடியேட்டாவே நான் அக்சஸ் கொடுத்துறேன் நானு. சோ இங்க டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் அதுல போய் பாத்தீங்க அப்படின்னா செட்டப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டப் கீழ அக்சஸ் அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான விண்டோ வந்து ஓபன் ஆயிடும். சோ இதுல யாருக்கு அக்சஸ் கொடுக்கணுமோ நீங்க இந்த இடத்துல பிளஸ் சிம்பிள், இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நீங்க கொடுத்துக்கலாம். சோ இந்த இடத்துல உங்க மெயில் அட்ரஸ் சொல்லுங்க. ab இல்ல abங்க b தான். abin ஓகே esh as okay okay an ஓகே. சோ உங்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அட்மின் ரைட்ஸே கொடுக்குறேன் நானு. சோ அட்மின் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னா சென்ட் இன்விடேஷன் கொடுத்துட்டேன். சோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட இப்பவே நீங்க உங்க ஜிமெயில் வந்து ஓபன் பண்ணுங்க. உங்க சிஸ்டம்ல உங்களுக்கு வந்து இன்வைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். கிளிக் பண்ணுங்க. ஓபன் ஆயிடுச்சுங்களா? ஓகே. இதே மாதிரியான டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு பார்க்க முடியுதா இப்போ அங்க உங்ககிட்டயும்? இங்க எப்படி இருக்குன்னாங்க அதாவது ஆல் கேம்பெயின்ஸ். ஓகே. அதுக்கு கீழே ஏபிசிடி காலேஜ், இங்க ஆட்ஸ் இன் ப்ராக்ரஸ் ஸ்மார்ட் கேம்பெயின்ஸ் அப்படின்னு போட்டுருக்கு. ஓகே. சோ அதுல மேல சைடுல வந்து டாப்ல அந்த கூகுள் ஆட்ஸ்ன்ற லோகோ தெரியுதுங்களா? அது இருக்குங்க. கூகுள் ஆட் அந்த லோகோவுக்கு வந்து கிளிக் பண்ணிருங்க. ஒரு டைம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஹோம் பேஜுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். கிளிக் பண்ணுங்க. வந்துருச்சு. ஓகே. ரெக்கமெண்டேஷன் கேம்பெயின்ஸ். ஓகே. இப்போ என்கிட்ட இருக்கிற பாருங்க நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். என்கிட்ட இருக்கிற விண்டோவும் உங்ககிட்ட இருக்கிற விண்டோவும் சேமா இருக்கா? இப்போ சேம் ஆச்சு. ஓகே. சோ இதுதான் சார் நம்ம டேஷ்போர்டு. இல்ல ஒரு நிமிஷம். இதுல என்ன இருக்குன்னா சேம் தான், சேம் பேஜ். பட் ஆனா இந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் இதெல்லாம் 00 இருக்குங்க. ஆமா. இங்க வந்து என்னமோ 1.63 கிக்ஸ் 29 அப்படி இருக்கு. இல்ல ஓகே. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ஒண்ணும் விட்டுருங்க. நான் உங்களுக்கு அக்சஸ் கொடுத்திருக்கேன். வேற மத்தவங்களுக்கு அக்சஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க வர்க் பண்ணிருக்கிறது உங்களுக்கு வந்து லிஸ்டிங்ல காட்டும். சோ அதனால அதை விட்டுருங்க. சரிங்களா? ஓகே. ஓகே. சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஃபைனலா இந்த செட்டப் அந்த டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும். சரிங்களா? சோ இந்த டேஷ்போர்டுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம போயிட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ண போறோம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா சைடுல நமக்கு அந்த நிறைய மெனுஸ் வந்து இருக்கும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இதுல கேம்பெயின்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த கேம்பெயின்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க.
ஸோ கேம்பெயின்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னா பாருங்க இந்த இடத்துல பிளஸ் சிம்பிள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிளஸ் சிம்பிள் வந்துட்டு ஒன் டைம் கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நியூ கேம்பெயின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரியே பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சர்ச் ஆட் வந்துட்டு பண்ண போறோம். ஸோ அந்த கிளைண்டோட நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஏபிசி டிஜிட்டல். ஸோ அந்த ஏபிசி டிஜிட்டல்ன்றதான் கிளைண்ட் நேம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன சர்வீஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆட் போட போறோம் அப்படின்னா, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டா ஒரு சர்வீஸ் வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தென் அதே மாதிரி வெப் டிசைனிங் ஓரியன்டா அவங்க ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஏபிசி டிஜிட்டல்ன்ற கம்பெனிக்கு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டா ஒரு ஆட் வந்துட்டு போட போறோம். தென் வெப் டிசைனிங் ரிலேட்டடா ஒரு ஆட் வந்துட்டு போட போறோம் யூசிங் சர்ச் ஆட் யூஸ் பண்ணி. ஸோ அவங்களோட மெயினான கோல் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம அவங்களோட இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் வெப் டிசைனிங் ஓரியன்டா நம்ம ஆட் போட்டு அவங்களுக்கு வந்துட்டு சேல்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி தர போறோம் அந்த பர்பஸ்க்காக. ஸோ இவங்களோட ஆட் வந்துட்டு எந்தெந்த இடத்தெல்லாம் நமக்கு வந்துட்டு அதாவது எந்தெந்த லொகேஷன்லாம் யூஸ் பண்ற, அதாவது எந்தெந்த லொகேஷன்ல யூஸ் பண்ற, அதாவது சர்ச் என்ஜின் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ ஸோ அவங்களுக்கு எல்லாமே என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணுன்ற ஒரு 5 லொகேஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, ஈரோடு. ஸோ இந்த 5 பிளேஸ்ல மட்டும்தான் நம்மளோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. இந்த 2 சர்வீஸ்க்குமே நம்ம ஆட் பண்ணோம். டெமோகிராஃபிக் கரெக்ட். எஸ் கரெக்ட். கரெக்ட். ஓகே. அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலவெண்டடும் நம்ம ஆட் போறது எல்லாமே இந்த 5 லொகேஷன்லயுமே ஒர்க் ஆகும். தென் அதே மாதிரி வெப் டிசைனிங்க்கும் நம்ம ஆட் போட போறோம். ஸோ அவங்களோட ஆட் வந்து எங்கெங்கெல்லாம் டிஸ்பிளே ஆக போகுது அப்படின்னா இந்த 5 லொகேஷன்ல மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும், வேற எங்கேயுமே டிஸ்பிளே ஆகாது. ஸோ ஓவராலா பெர் டேக்கு வந்துட்டு 500 தான். ஸோ அது வந்துட்டு என்ன, இந்த 2 சர்வீஸ்க்குமே சேர்த்து தான், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் சேர்த்து வெப் டிசைனிங்கும் சேர்த்து தான் அந்த 500 rupees. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுல மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ இதுல எனக்கு வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா காஸ்ட் பெர் கிளிக், ஒரு கிளிக்குக்கான அமௌண்ட் எனக்கு வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா 20 rupees விட்டு தாண்டி போகக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல செட் பண்ணணும் நம்ம. ஸோ 20 rupees தான் ஒரு கிளிக்குக்கான அமௌண்ட், 20 rupees விட்டு தாண்டக்கூடாது. 20 rupees கூட இருக்கலாம், 1 ரூபியா கூட இருக்கலாம், ஒரு 5 rupees கூட இருக்கலாம் பெர் கிளிக்கு. அது என்ன எதை பேஸ் பண்ணி காம்படிட்டரோட அந்த பிட்டிங் அமௌண்ட்டை பொறுத்து தான் இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனா என்ன பண்ணிட்டோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். எனக்கு அந்த ஒரு கிளிக்குக்கான அமௌண்ட் வந்துட்டு 20 rupees விட்டு தாண்டி போக கூடாது அப்படின்றத இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். சோ நம்மளோட அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ், என்னென்ன கீவேர்டுக்குலாம் என்னோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல ஏற்கனவே வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கிறோம். சோ இதுதான் லிஸ்ட் ஆஃப் கீவேர்டு. இந்த லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ்ல நீங்க எந்த கீவேர்டு வந்துட்டு சர்ச் பண்ணாலும் என்னோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகணும் அப்படின்றத எதுக்கு மட்டும் பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் இப்ப ஃபர்ஸ்ட்க்கு வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்ற ஒரு சர்வீஸ்க்கு மட்டும் நான் ஆட் போட போறேன். சோ அந்த ஆடுக்கு ரிலவெண்டான கீவேர்ட்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த கீவேர்ட்ஸ் வந்துட்டு யாராவது எந்த ஒரு யூசர் வந்துட்டு சர்ச் பண்ணாலும் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாவே டிஃபைன் பண்ணிட்டு நான் அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதுதான் என்னோட லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ். சோ இதான் என்னோட கான்செப்ட். கிளைண்ட் நேம் வந்து ஏபிசி டிஜிட்டல். சோ அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப் டிசைனிங் அப்படின்ற 2 சர்வீஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆட் வந்து போட போறோம். அது வந்து எதுக்காக அப்படின்னா சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்ன்ற ரீசனுக்காக. இந்த லொகேஷன் வந்து என்ன அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, ஈரோடு இந்த 5 சிட்டிக்கு மட்டும் நம்ம போட போறோம். இந்த டோட்டல் பட்ஜெட் வந்து என்ன அப்படின்னா 500 rupees பெர் டேக்கு. அதே மாதிரி பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன அப்படின்னா மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். தென் அதோட வந்துட்டு ஒரு காஸ்ட் பெர் கிளிக் வந்து எவ்வளவு செட் பண்ணிருக்கோம் அப்படின்னா 20 rupees வந்து செட் பண்ணிருக்கோம். சோ எனக்கு என்ன கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் அதாவது யூசர் வந்துட்டு சர்ச் பண்ண என்னோட ஆட் வந்து ஓபன் ஆகுன்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ்க்கு மட்டும் நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். சோ அதான் இந்த செட் ஆஃப் கீவேர்ட்ஸ். சோ இதுதான் கான்செப்ட். சோ இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்னு காட்டுறேன் நானு. சோ இப்போ பாருங்க இதே இது வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆட் வந்துட்டு ஓபன் ஆகுது அப்படின்னா அந்த ஆட்ல என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சோ சேம் எக்ஸாம்பிள் வந்து நான் பாக்குறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ்னே வந்து நான் தேடுறேன். அப்ப பாருங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்குது அப்படின்னா சில ஆட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே நடக்குது.
டிஸ்பிளே வந்துட்டு நமக்கு ஓப்பன் ஆகுது பாருங்க, மேலேயும் ஓப்பன் ஆகுது, சம் ஆட்ஸ் வந்துட்டு கீழேயும் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம எஸ்சிஆர்பி ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே நான் பேசியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் 4 பொசிஷன் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா நம்மளோட அந்த பெயிட் வந்துட்டு நிக்கிறதுக்காக அலோகேட் பண்ணிருக்கு. அதே மாதிரி பாட்டம் 3 பொசிஷன் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்மளோட பெயிட் ரிசல்ட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுறதுக்காக. ஸோ இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஒரு ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுறதுக்கு நம்ம மெயினா வந்துட்டு என்னென்ன வேணும் அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு லேண்டிங் பேஜ் யூஆர்எல் வந்துட்டு வேணும். ஓகே. சோ இந்த ஆடை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா எந்த பேஜுக்கு பர்டிகுலரா போகணும், இல்ல அப்படின்னா எந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு பர்டிகுலரா போகணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிக்கிறோம். சோ அதுதான் லேண்டிங் பேஜ் யூஆர்எல். தென் அதுக்கப்புறம் பாருங்க, மேல வந்துட்டு பாருங்க ப்ளூ கலர்ல டாப்ல ஒரு அண்டர்லைன் சிம்பிளோட நமக்கு ஓபன் ஆகுது. சோ இதுக்கு பேரு ஹெட்டிங். ஓகே. சோ தென் அதுக்கு அப்புறம் கீழ இருக்கிறதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன். சோ ஹெட்டிங் வந்துட்டு வேணும், தென் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு வேணும், தென் அதே மாதிரி ஒரு லேண்டிங் பேஜ் யூஆர்எல் வந்துட்டு வேணும். அப்போ இந்த ஹெட்டிங்ன்ற பொசிஷன்ல நம்ம எத்தனை ஹெட்டிங் வந்துட்டு எழுதிக்கலாம் அப்படின்னா அப் டு, அதாவது 3 ஹெட்டிங்ஸ் வரைக்கும் நம்ம நார்மலா டெக்ஸ்ட் ஆட் யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்க முடியும். நார்மல் டெக்ஸ்ட் ஆட் யூஸ் பண்ணி நம்ம 3 ஹெட்டிங்ஸ் வந்துட்டு எழுதிக்க முடியும். சோ இதுல இன்னொரு மெத்தட் இருக்கு, ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல அப் டு 15 ஹெட்டிங்ஸ் வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். பட் நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நார்மலா ஒரு டெக்ஸ்ட் ஆட் மட்டும் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? சரி. சோ இங்க நம்ம பாக்குற மேல பாருங்க, டாப்ல இந்த தெரியுற அந்த போல்டான கேரக்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெட்டிங் சொல்லுவாங்க. சோ இந்த ஹெட்டிங் வந்துட்டு எத்தனை அப் டு வந்துட்டு 3 ஹெட்டிங்ஸ் வரைக்கும் டிஸ்ப்ளே ஆகும். மினிமம் 2, மேக்ஸிமம் 3. இந்த 2ங்கிறது இப்ப சப்போஸ் இந்த இப்ப நீங்க கர்சர் வச்சிருக்க ஆட் பார்த்தோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் ஹைஃபன் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இது ரெண்டும் சேர்ந்து 2 கரெக்ட்டுங்களா? எஸ், கரெக்ட்டுங்களா? ஓகே, சரி. சோ இதுல 3 ஹெட்டிங் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த 3 ஹெட்டிங்கோட, அதாவது ஒவ்வொரு ஹெட்டிங்கோட கேரக்டர் லிமிட் வந்துட்டு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 30 தான். 30 கேரக்டருக்கு மேல நம்ம வந்துட்டு ஹெட்டிங் வந்துட்டு எழுதக்கூடாது. எழுதணும் அப்படின்னா எரரா காட்டும். சோ பெர் ஹெட்டிங்கோட கேரக்டர் லிமிட் வந்துட்டு என்ன அப்படின்னா 30. அதே மாதிரி பெர் டிஸ்கிரிப்ஷனோட கேரக்டர் லிமிட் வந்துட்டு என்ன அப்படின்னா 90. சோ பெர் ஹெட்டிங்கோட கேரக்டர் லிமிட் வந்துட்டு என்ன அப்படின்னா 30. அதே மாதிரி பெர் டிஸ்கிரிப்ஷனோட கேரக்டர் லிமிட் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னா 90. அப்போ ஒரு ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகுதுன்னா 3 ஹெட்டிங் வரைக்கும் டிஸ்ப்ளே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி 2 டிஸ்கிரிப்ஷன் கம்பைன் ஆகி, அதாவது 90 கேரக்டர் பிளஸ் 90 கேரக்டர், சோ டோட்டலா 180 கேரக்டர் வரைக்கும் சேர்ந்து டிஸ்ப்ளே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ ஒரு மினிமம் வந்துட்டு நமக்கு தேவையான ரெக்யர்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா 3 ஹெட்டிங், 2 டிஸ்கிரிப்ஷன். சோ இப்போ இவங்களுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு நான் எழுதி வச்சிருக்கேன் ஒரு சாம்பிளா. அப்போ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ்ன்றது எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். அதே மாதிரி ஹெட்டிங் 2 வந்துட்டு என்ன அப்படின்னா அவார்ட் வின்னிங் ஏஜென்சின்றது டிஸ்ப்ளே ஆகணும். தென் அதே மாதிரி ஹெட்டிங் 3 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சின்றது டிஸ்ப்ளே ஆகணும். அப்போ இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்கோட கேரக்டரோட லிமிட் வந்துட்டு 30 கேரக்டர். சோ அந்த 30 கேரக்டருக்குள்ள உள்ள இருக்கிற மாதிரி நீங்க வந்துட்டு வேர்டிங் வந்துட்டு எழுதிக்கணும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் 1, 2 ரெண்டு எழுதிக்கலாம். நார்மல், இது வந்துட்டு என்ன அப்படின்னா நார்மல் டெக்ஸ்ட் ஆட். So normal text add. So normal text add create பண்றதுக்கு மினிமம் 3 ஹெட்டிங் இருக்கணும், 2 டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். இந்த 3 ஹெட்டிங்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா மாறி மாறி இது அவார்ட் வின்னிங் ஏஜென்சி கூட ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகலாம், ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கா. அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் கூட ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கா டிஸ்ப்ளே ஆகலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி கூட ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கா டிஸ்ப்ளே ஆகலாம். அதாவது இந்த 3 ஹெட்டிங்ல இருந்து மாறி மாறி டிஸ்ப்ளே ஆகும். அதாவது மினிமம் 2 டிஸ்ப்ளே ஆகும், மேக்ஸிமம் 3 வரைக்கும் 3மே கூட டிஸ்ப்ளே ஆகும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன், அதாவது 2 டிஸ்கிரிப்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அந்த ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷனோட கேரக்டர் லிமிட் வந்து என்ன அப்படின்னா 90 கேரக்டர். அப்போ இந்த 90 கேரக்டர் பிளஸ் 90 கேரக்டர் சேர்த்து ஓவராலா 180 கேரக்டர் வந்துட்டு நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ இது பாருங்க, நார்மல் டெக்ஸ்ட் ஆடுக்கு ஒரு 3 ஹெட்டிங் கிரியேட் பண்ணிருக்கேன், 2 டிஸ்கிரிப்ஷன் வந்து ரெடி பண்ணிருக்கேன். சோ ஃபைனலா இந்த ஆடோட வியூ வந்துட்டு இப்படிதான் நிக்கும். சோ மேல நான் கொடுத்திருக்கிற 3 ஹெட்டிங் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. தென் அதுக்கப்புறம் லேண்டிங் பேஜ் யூஆர்எல், தென் அதுக்கப்புறம் நான் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் ரெண்டும் சேர்த்து கம்பைன் ஆகி நிக்க போகுது. சோ இதுதான். ஓகேங்களா? புரியுது. ஓகே. சோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த நியூ கேம்பெயின், அந்த கேம்பெயின் சொல்லிட்டு சைடுல மெனு வந்துட்டு இருந்தது. சோ இத திரும்ப நான் வரேன்.
ஸோ சைடில் வந்துட்டு கேம்பெயின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ இந்த கேம்பெயின் அப்படின்றத வந்து நான் கிளிக் பண்றேன், பிளஸ் சிம்பிள்ன்றத வந்து நான் கிளிக் பண்றேன். ஸோ அதுல நியூ கேம்பெயின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த நியூ கேம்பெயின் அப்படின்றத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு கோல் வந்துட்டு என்ன, நம்ம ஆட் போறதுனால நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்ற கோலை வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ சேல்ஸா, லீட்ஸா, வெப்சைட் டிராபிக்கா, ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட் கன்சிடரேஷனுக்காகவா, இல்ல பிராண்ட் அவேர்னஸ் அண்ட் ரீச்காகவா, இல்ல ஆப் ப்ரொமோஷனுக்காகவா அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்க சேல்ஸ்ன்றத சூஸ் பண்ணுங்க. இது ரிலவெண்டட், அதாவது சேல்ஸ் வந்துட்டு எந்தெந்த கேம்பெயின் டைப் எல்லாமே சப்போர்ட் ஆகுமோ அது எல்லாமே ஓபன் ஆகும். தென் அதே மாதிரி லீட்ஸ் அப்படியே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லீட்ஸ் ஓரியன்டா என்னென்ன கேம்பெயின் எல்லாமே சப்போர்ட் ஆகுமோ அது எல்லாமே ஓபன் ஆகும். தென் அதே மாதிரி வெப்சைட் டிராபிக்கை கிளிக் பண்றேன், அது ரிலவெண்டா இருக்குது பாருங்க, அதுல 5மே டிஸ்ப்ளே ஆகுது. தென் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட் கன்சிடரேஷன் டிஸ்ப்ளே செலக்ட் பண்றேன். ஸோ இதுல டிஸ்பிளே அண்ட் வீடியோ டைப் மட்டும் தான் சப்போர்ட் ஆகுது. தென் அதே மாதிரி பிராண்ட் அவேர்னஸ் அண்ட் ரீச்சை வந்துட்டு கிளிக் பண்றேன். தென் இதுல டிஸ்பிளே அண்ட் வீடியோ மட்டும் தான் வந்துட்டு சப்போர்ட் ஆகுது. தென் ஆப் ப்ரொமோஷன்ல வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ ஆப் ப்ரொமோஷன்றதை கிளிக் பண்றேன். எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு கேம்பெயின் டைப் தான் சப்போர்ட் ஆகுது. அந்த 5 டைப் சொல்லியிருக்கேன் மெயினா. ஸோ அந்த 5 டைப்ல அதே மாதிரி ஒவ்வொரு கோலும் ஒவ்வொரு கேம்பெயின் டைப் வந்துட்டு சப்போர்ட் ஆகும். ஸோ எனக்கு இதுல எந்த கோலை வந்துட்டு சூஸ் பண்றது அப்படின்றதுல எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு, எனக்கு தெரியல, ஒரு ஐடியா கிடைக்கல அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்னா, நீங்க டைரக்டா நீங்க இதுல எந்த கோலுமே சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா கிரியேட் ஏ கேம்பெயின் வித்தவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இதான் கோல் அப்படின்றது நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பட் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, எந்த கோல் வந்து நான் சூஸ் பண்ணணும்ன்றதுல எனக்கு டவுட்டா இருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு ஐடியா இல்லை அப்படின்னா நீங்க கிரியேட் ஏ கேம்பெயின் வித்தவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிரியேட் ஏ கேம்பெயின் வித்தவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுல என்னென்ன ஆட் டைப் எல்லாமே இருக்கோ அது எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. தென் இதுல பாருங்க சர்ச் ஆட் தான் நீங்க வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சர்ச் ஆட்ன்றதை நான் கிளிக் பண்றேன். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? கோல் வந்து சூஸ் பண்ணியாச்சு, தென் அதுக்கப்புறம் கேம்பெயின் டைப் வந்து சூஸ் பண்ணியாச்சு, சரிங்களா? ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கிளையண்ட் எந்த கிளையண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து பண்ண போறோம், ஏபிசி டிஜிட்டல் அப்படின்ற கிளையண்ட்டுக்கு தான். சோ அவங்களோட வெப்சைட் வந்து இந்த இடத்துல வெப்சைட் விசிட்ன்றதை செக் பண்ணிட்டு அவங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு நான் டெம்பரவரியா ஒரு வெப்சைட் யூஆர்எல் வந்து நான் எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. தென் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கிளையண்டோட ஃபோன் நம்பர் இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க கண்ட்ரி வந்து சூஸ் பண்ற மாதிரியான ஆப்ஷன் இருக்கும். அப்ப இதுல வந்து நம்மளோட கண்ட்ரி இந்தியான்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட இந்தியான்ற கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் ஒரு டெம்பரரி நம்பர் வந்து நான் இதுல கொடுத்துறேன். ஓகே. ஸோ நான் கொடுத்துட்டா நான் அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா கண்டினியூ வந்துட்டு கொடுக்குறேன். சோ இது வந்து நான் ஏற்கனவே ஒரு செட்டப் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன், அதனால கேக்குது. உங்களுக்கு புதுசா கிரியேட் பண்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான விண்டோஸ் வந்து ஓபன் ஆகாது. ஸ்டார்ட் நியூ வந்துட்டு இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் நியூ வந்து கொடுத்துறேன் இந்த இடத்துல. சோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா செட்டிங்ஸ் வந்துட்டு செட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ்க்கு வந்துட்டு வந்தாச்சு நம்ம. சோ இங்க என்ன பார்த்திருக்கோம், ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன சொன்னேன், சோ நம்மளோட கிளையண்ட் நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஏபிசி டிஜிட்டல். சோ அவங்களுக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 சர்வீஸ் வந்துட்டு நம்ம தனித்தனியா செப்பரேட்டா வந்துட்டு ஆட் போட போறோம். சோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். சோ அக்கவுண்ட் வந்துட்டு எங்க கிரியேட் பண்ணிருக்கோம், சோ அந்த ads.google.comல போயிட்டு இப்ப அக்கவுண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம், கரெக்ட்டுங்களா? சோ தென் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரே ஒரு கேம்பெயின், யாருக்காக, ஒரு கிளையண்ட்டுக்கு, ஏபிசி டிஜிட்டல் அப்படின்ற ஒரு கிளையண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம், கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் சர்ச் ஆட் தான் உங்களுக்கு வந்து ஏபிசி டிஜிட்டலுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ண போற கேம்பெயின் சர்ச் ஆட் தான். அப்ப அந்த ஏபிசி டிஜிட்டல்ன்ற கேம்பெயின் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 சர்வீஸ்க்கு ஆட் போட போறோம். அப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது ஒரு ஆட் போட போறோம், அதே மாதிரி வெப் டிசைனிங் சொல்லிட்டு ஒரு அந்த சர்வீஸ்க்கு நம்ம ஆட் போட போறோம். அப்ப அக்கவுண்ட் இதுவரை கிரியேட் பண்ணியாச்சு, இன்னும் நம்ம கேம்பெயின் கிரியேட் பண்ணல. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கேம்பெயின். சோ இந்த இடத்துல ஏபிசி டிஜிட்டல் தான் நம்ம கேம்பெயின் நேம் வந்து கொடுக்க போறோம். சோ அதனால இந்த இடத்துல பாருங்க நம்ம அந்த இது கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல கேம்பெயின் நேம் வந்துட்டு கேக்குது. சோ இந்த இடத்துல உங்களோட கிளையண்ட் நேம் இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கலாம், ஏபிசி டிஜிட்டல். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் நெட்வொர்க் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண போறோம், நெட்வொர்க். சோ இதுல வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து டிஃபால்ட்டா எஸ்சிஆர்பில தான் நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும்.
SERP நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ். ஸோ அந்த சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜுக்குள்ள தான் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். தென் அது இல்லாம என்ன சொல்லியிருக்கேன், கூகுள் ஆட்சன்ஸ்ல அக்கௌண்ட் இருக்கிற மற்ற வெப்சைட்லயும் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி முன்னாடியே நான் இன்டிமேட் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டுங்களா? சோ அதுதான் இந்த நெட்வொர்க். எனக்கு சர்ச் நெட்வொர்க், அதாவது சர்ச் நெட்வொர்க் இருக்கு, டிஸ்பிளே நெட்வொர்க் இருக்கு, வீடியோ நெட்வொர்க் இருக்கு. மொத்தம் 3 இருக்கு. நம்ம கூகுள் ஆட்சன்ஸ்ல நம்ம வந்துட்டு நம்ம 3ஐயும் நம்ம தனித்தனியா சூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்போ இதுல எனக்கு சர்ச் நெட்வொர்க்ல என்னோட ஆட் வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே ஆகணும். அதே மாதிரி டிஸ்பிளே நெட்வொர்க்ல என்னோட ஆட் வந்து டிஸ்பிளே வரணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்த நீங்க டிஃபால்ட்டா செக்குல தான் இருக்கும். நீங்க வேணும்னா நீங்க வச்சுக்கலாம், இல்ல அப்படின்றதா நீங்க எடுத்து விட்டுக்கலாம். சோ எனக்கு SERP மட்டும் இல்லாம அதர் வெப்சைட்லயும் எனக்கு வந்துட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னா என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த ரெண்டையும் நீங்க வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு வேணா SERP ல மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க ரெண்டையுமே வந்துட்டு நீங்க டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ எனக்கு SERP ல மட்டும் ஒரே நிமிஷம். இப்போ SERP ல வேணா சர்ச் நெட்வொர்க் மட்டும் இது பண்ணிக்கணும், SERP ல வேணும் டிஸ்பிளேல வேணா ரெண்டையுமே எனேபிள் பண்ணிக்கணும். கரெக்ட்டா? நோ அதாவது சர்ச் நெட்வொர்க், அதாவது சர்ச் ஆட் மட்டும் டிஸ்பிளே ஆகிறதுக்காக ஸ்பேஸ் வந்துட்டு அலோகேட் பண்ணிருப்பாங்க கூகுள் ஆட்சன்ஸ்ல. அதாவது அந்த இடத்துல இமேஜ் ஆட் டிஸ்பிளே ஆகாது, ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஆட் மட்டும் டிஸ்பிளே ஆகிறதுக்கு நம்ம ஸ்பேஸ் நம்ம கொடுத்துக்கலாம் கூகுள் ஆட்சன்ஸ்ல. சோ அதுதான் சர்ச் நெட்வொர்க். ஓகே, இது வந்து அப்ப இந்த நெட்வொர்க்ங்கிறது வந்து நம்ம SERP போக வேற எதுல, அதாவது நம்ம அந்த கூகுள் ஆட்சன்ஸ்ல சர்ச்ல வரணுமா டிஸ்பிளேல வரணுமா? ஆமா கரெக்ட், அதான். சோ இந்த இடத்துல பாருங்க எனக்கு வந்துட்டு சர்ச் நெட்வொர்க்கும் வேணாம், டிஸ்பிளே நெட்வொர்க்கும் வேணாம், டிஃபால்ட் SERP தான். அப்ப எனக்கு SERP ல மட்டும் எனக்கு ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆனா போதும் அப்படின்றத மட்டும் இதுல வந்து நம்ம செட் பண்றோம். ஓகேங்களா? இதுல தான் டவுட் இருக்கா உங்களுக்கு? சோ இன்னைக்கு நம்ம பேசிக்கா மட்டும் நம்ம ஆட் வந்து கிரியேட் பண்றதுனால பேசிக்கா ஒரு ஆட் வந்து கிரியேட் பண்ண போறோம். அதனால இதுக்குள்ள கொஞ்சம் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் செஷன் உங்களுக்கு நான் சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டெம்பரவரியா ஒரு ஆட் மட்டும் கிரியேட் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால இந்த சைடு இந்த ஹெட்டிங் இந்த ஆப்ஷனை வந்து இந்த இடத்துல நான் வந்து ஹைட் பண்றேன். உங்களுக்கு நான் இண்டிபெண்ட் சொல்லலாம் எதுவும். சரிங்களா? சோ இது கண்டிப்பா நெக்ஸ்ட் செஷன்ல வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவேன் இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. தென் அதுக்கப்புறம் பாருங்க இந்த இடத்துல லொகேஷன். சோ லொகேஷன் அப்படின்றதுல நீங்க எந்த லொகேஷன்ல அந்த சர்ச் இன்ஜின் அந்த கீவேர்ட் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, கீவேர்ட் சொன்னா இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட் வந்து வச்சிருக்கேன். சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, ஆன்லைன் மார்க்கெட்டிங் சர்வீசஸ், இந்த லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். சோ இந்த லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் எல்லாமே எந்த லொகேஷன்ல பீப்புள்ஸ் வந்துட்டு சர்ச் பண்றாங்களோ அந்த அந்த லொகேஷனுக்கு மட்டும் என்னோட ஆட் வேணும்ன்றத நம்ம வந்துட்டு இந்த இடத்துல செட் பண்ணணும். ஓகே. சோ இந்த இடத்துல ஆல் கண்ட்ரீஸ் அண்ட் டெரிட்டரிஸ் இருக்கு. சோ இத சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது நம்ம ஆல் ஓவர் கண்ட்ரீஸ்லயும் என்னோட ஆட், அதாவது இந்த கீவேர்ட் வந்துட்டு சர்ச் பண்ணாங்க அப்படின்னா என்னோட ஆட் வந்துட்டு ஓபன் ஆகும். இல்ல எனக்கு வந்துட்டு இந்தியா மட்டும் தான் வேணும் அப்படின்னா நீங்க இந்த இந்தியான்றத மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து எனக்கு ஸ்பெசிபிக்கா லொகேஷன் இருக்கு, நம்ம இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா லொகேஷன் வச்சிருக்கோம், சென்னை, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, ஈரோடு அப்படின்றத நான் வச்சிருக்கேன். சோ அதனால எனக்கு ஸ்பெசிபிக்கா இந்த 5 சிட்டியை மட்டும் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ இந்த 5 சிட்டியை மட்டும் இப்ப நான் ஆட் பண்ணணும். அப்போ என்டர் அனதர் லொகேஷன் அப்படின்றத நான் சூஸ் பண்றேன். சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா பாருங்க, இந்த இடத்துல நம்ம லொகேஷன் வந்துட்டு ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ இந்த இடத்துல சென்னை அப்படின்றத நான் ஆட் பண்ணுவேன். சோ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நான் டைப் பண்ணனே பாருங்க மேல ஆட்டோமேட்டிக்கா மேட்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து லிஸ்ட் ஆகுது. சோ நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டார்கெட் இந்த கண்ட்ரியை, அதாவது இந்த சிட்டியை பர்டிகுலரா டார்கெட் பண்ணணுமா, இல்ல இந்த சிட்டியை நான் எக்ஸ்க்ளூட் பண்ணணுமா, இல்ல சென்னை பக்கத்துல இருக்கிற சிட்டிஸ் மட்டும் வேணுமா அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த சிட்டி ஃபுல்லாவே வேணும் அப்படின்றதுனால இந்த டைரக்டா இந்த சிட்டியை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப நீங்க டிஃபால்ட்டா செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்க்ளூட்னு அர்த்தம். அப்ப சென்னை சிட்டி ஃபுல்லா. அப்ப எனக்கு பாருங்க அடுத்து திரும்பவும் எனக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா திரும்பவும் அடுத்த சிட்டி வந்து என்ன இருக்கு எனக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு கோயம்புத்தூர் அப்படின்ற சிட்டியை வந்து இந்த இடத்துல நான் ஆட் பண்றேன். கோயம்புத்தூர். சோ கோயம்புத்தூர் அப்படின்ற சிட்டி வந்து நான் ஆட் பண்ணி காட்டுறேன். அப்ப 2 சிட்டி இப்ப ஆட் ஆயிருச்சு. தென் அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா தேர்ட் சிட்டி சேலம். அப்போ அந்த சேலம்ன்றத நான் ஆட் பண்றேன். சோ சேலம் ஆட் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் மதுரை அப்படின்றத நீங்க ஆட் பண்ணிக்கங்க. 4th சிட்டி வந்து நம்மளோட டார்கெட் வந்து என்ன அப்படின்னா மதுரை. தென் 5th சிட்டி வந்து என்ன அப்படின்னா ஈரோடு. சோ இங்க பாருங்க பர்టిక్యులரா ஆவரேஜா எவ்வளவு சொல்றாங்க, சென்னையில வந்து இவ்வளவு யூசர்ஸ் வந்து இருக்காங்களாம். லிஸ்ட் காட்டுது ஆட்டோமேட்டிக்கா அதுவே.
இவ்வளவு சர்ச் என்ஜின் ரிசல்ட் யூஸ், அதாவது சர்ச் என்ஜின்ல யூஸ் பண்றவங்க இவ்வளவு மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல சஜஸ்ட் பண்ணுது. அப்ப நம்மளோட ஆட் வந்து இப்போ இந்த இந்த 12 lakhs இந்த சம்திங் போட்டுருக்கல வேல்யூ இருக்குல, இது வந்து சர்ச் என்ஜின் யூஸ் பண்ணி இந்த பர்టిక్యులர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றாங்க இல்ல இல்ல ஓவரால் வந்து பண்றாங்க? ஓவரால் சர்ச் என்ஜின் பண்றாங்க. ஓகே சரி ஓகே சரி. சோ இதுல நீங்க பாருங்க, இப்ப நான் டிஃபால்ட்டா 1 by 1 ஆட் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துலயே பாருங்க அட்வான்ஸ்டு சர்ச்னு சொல்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இத நீங்க கிளிக் பண்ணுங்க, அட்வான்ஸ்டு சர்ச். சோ இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கேயும் வந்து நீங்க மல்டிபிள் லொகேஷன் நீங்க கிளிக் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க ரேடியஸ் வைஸா நீங்க வந்து ஏதாவது டார்கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரேடியஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிட்டு, சோ இந்த இடத்துல நீங்க பர்టిక్యులரா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா திருப்பூர்னு இருக்கு. சோ திருப்பூர்ன்றத சூஸ் பண்றேன். பாருங்க இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை திருப்பூர்ல இருந்து 20 மைல்ஸா இல்ல 20 கிலோமீட்டர் டார்கெட் பண்ணணுமா அப்படின்றத நீங்க இடத்துல யூசிங் ரேடியஸ் யூஸ் பண்ணி நீங்க செட் பண்ணிக்க முடியும். அப்போ திருப்பூர்ன்றத சூஸ் பண்றேன். இப்ப இந்த இடத்துல வந்து திருப்பூர் அதாவது மெயின் சிட்டில இருந்து எனக்கு வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வெறும் 2 மைல்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணி அதையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் செட் பண்ண போறேன். அப்ப திருப்பூர் அப்படின்றத இந்த இடத்துல ஆட் பண்றேன். சோ பாருங்க திருப்பூர்ன்றது வந்து என்ன அப்படின்னா பாருங்க திருப்பூர்ல இருந்து மெயின் சிட்டில இருந்து மினிமம் வந்துட்டு 2 மைல்ஸ்க்கு மட்டும் எனக்கு கவர் ஆகுது. ஓகேங்களா? சோ நீங்க இது மாதிரி நீங்க ரேடியஸ் ஓரியன்டடாவும் நீங்க டார்கெட் பண்ணிக்க முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட ஆட நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மட்டும் செட் பண்றீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல வந்து 2 மைல் மட்டும் போட்டீங்க அப்படின்னா அந்த 2 மைலுக்குள்ள இருக்கிற மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மேட்டுப்பாளையம்லாம் அவாய்ட் ஆயிரும் அந்த இடத்துல. சோ நான் இப்ப இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது மாதிரி நீங்க ரேடியஸும் நீங்க செட் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு மொத்தம் அந்த டார்கெட் சிட்டி வந்துட்டு 5 தான். சோ அதனால இந்த திருப்பூர் இப்ப நான் ஆட் பண்ணேன். சோ அதனால அது வந்துட்டு எனக்கு வேணாம். அதனால திரும்ப வந்துட்டு இந்த 5 சிட்டி ஏற்கனவே ஆட் பண்ணிட்டு இருக்கறனால ஆட்டோமேட்டிக்கா அதை விட்டு நான் நெக்ஸ்ட் வந்துடுறேன். சரிங்களா? இப்ப 5 லொகேஷன் வந்து இந்த இதுல நம்ம பார்த்தது மாதிரி 5 லொகேஷன் வந்து இப்ப நம்ம ஆட் பண்ணியாச்சு. அப்போ இப்ப இந்த இடத்துல கிளைண்ட் நேம், இந்த இடத்துல கேம்பெயின் நேம் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். தென் அதுக்கப்புறம் கோல் வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணிருக்கோம். இது கம்ப்ளீட்டட். சோ இது இப்ப கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஆட் டைப் வந்து சூஸ் பண்ணிருக்கோம். இது கம்ப்ளீட்டடா இருக்கு. ஆட் டைப் என்ன? அது என்னது? வெயிட் என்னங்க? இல்ல ஆட் டைப்ங்கிறது ஆட் டைப் நம்ம சர்ச் ஆட்ன்றத சூஸ் பண்ணலாம். மொத்தம் 5 டைப் இருக்கு. ஓகே சோ அந்த இதெல்லாம் சர்ச் ஆட் சூஸ் பண்ணிருக்கோம். சோ இப்போ லொகேஷன் அப்படின்றது வந்து இப்ப கம்ப்ளீட் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஓகே. சோ இப்போ இது இல்லாம இன்னும் எது இருக்கு பாத்துங்க. இதெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து ஒர்க் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே. தென் அதுக்கப்புறம் கீழ பாருங்க இந்த அட்வான்ஸ்ட் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. நான் வந்து நெக்ஸ்ட் செஷன் உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன அப்படின்றது. சரிங்களா? ஓகே. தென் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அடுத்த செக்ஷன் வந்து என்ன அப்படின்னா செலக்ட் தி லாங்குவேஜ் யுவர் கஸ்டமர் ஸ்பீக். சோ இத வந்து நீங்க வந்து சூஸ் பண்றத சூஸ் பண்ணிக்கலாம். சோ டிஃபால்ட்டா இங்கிலீஷ் தான் எல்லா பேருக்குமே நமக்கு. சோ நமக்கு வந்து என்ன அப்படின்னா நீங்க வேற ஏதாவது ஸ்பெசிபிக்கா வந்துட்டு இப்போ பர்టిక్యులரா இப்ப கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்னடான்றது டிஃபால்ட்டா வந்துரும். அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து டார்கெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப தமிழ்நாடுனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு தமிழ். சோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க இங்கிலீஷ்ன்றது காமன் தான். நீங்க அதை செட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்குமே வந்துட்டு வந்துரும். பட் நீங்க அதை விட்டு இல்லாம நீங்க ஸ்பெசிபிக்கா வந்துட்டு நீங்க வந்து டார்கெட் பண்ணணும்னா நீங்க இந்த இடத்துல நீங்க எந்த லாங்குவேஜ் வேணுமோ நீங்க அதை கொடுத்து நீங்க அதையும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே இந்த பேசுற 2 பேருக்கும் என்னோட ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆடியன்ஸ். சோ ஆடியன்ஸ்ல தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ண போறோம். சோ எந்த ஸ்பெசிபிக்கான யூசர் நம்ம இங்க பார்த்தாச்சு. சோ இந்த இடத்துல வந்துட்டு சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம். அப்போ எல்லா யூசருக்குமே வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்னோட ஆட் வந்துட்டு அதாவது சர்ச் என்ஜின்ல நான் என்ன கீவேர்டு வந்துட்டு போட போறேனோ அந்த கீவேர்டு வந்து அதாவது டார்கெட் பண்ணிருக்கணும். அந்த கீவேர்டு வந்துட்டு சர்ச் பண்ணாலே எனக்கு ஆட் வந்துட்டு ஓபன் ஆகும். பட் நம்ம அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். இப்போ சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, தென் ஐடியாஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, தென் ப்ரௌஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த இடத்துல எனக்கு மார்க்கெட்டிங் ரிலவெண்டடா இருக்கிறவங்க அதாவது மார்க்கெட்டிங் ரிலவெண்டடா யாராவது வந்துட்டு பீப்புள்ஸ் வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் என்னோட ஆட் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றத நீங்க இதுல செட் பண்ணிக்கலாம்.
அப்ப இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, நீங்க உங்களோட மொபைல்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. தென் அதே மாதிரி வந்து என்ன நடக்கும், லேப்டாப்லயோ இல்ல பிசிலயோ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய சர்ச் வந்து நீங்க ரிசல்ட் வந்து சர்ச் பண்ணுவீங்க. அதே மாதிரி யூடியூப்ல வந்து வீடியோ பார்ப்பீங்க. அப்ப நீங்க மார்க்கெட்டிங் ரிலவெண்டா நீங்க அடிக்கடி நீங்க வாட்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும், அந்த சர்ச் என்ஜின் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஒரு குக்கீஸ் வந்துட்டு ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ வந்துட்டு அபினேஷ் அப்படின்றவரு அதிகமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா மார்க்கெட்டிங் ரிலவெண்டா தான் அதிகமா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன நடக்கும், உங்களை ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்டிங் ரிலவெண்டான கேட்டகரிக்குள்ள உங்களோட ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணி வச்சிரும், ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஓகே சரி. இப்படிதான் நடக்குது. யூடியூப்ல நீங்க ஒரு அதாவது ஒரு வீடியோ சாங்ஸ் ரிலவெண்டா நீங்க ஏதாவது தேடுறீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு அடுத்த சஜஷன் எதுவா இருக்கும், வெறும் சாங்ஸ் ரிலவெண்டா தான் வரும். பாத்துருக்கீங்களா? கரெக்ட். ஆமா. ஏன் அப்படின்னா நீங்க ப்ரீவியஸா அதுதான் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு உங்களுக்கு. சோ அதை தான் நீங்க வந்துட்டு பாத்தீங்க. சோ அதனால உங்களோட டீடைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா டேட்டாபேஸ் வந்து ஸ்டோர் ஆயிடும். எங்க சர்ச் என்ஜினோட டேட்டாபேஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிடும். சோ இதுக்கு பேர் குக்கீஸ்னு சொல்லுவாங்க. சோ அந்த குக்கீஸ் வந்துட்டு ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து அந்த கேட்டகரிக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா புஷ் பண்ணி வச்சிருக்கும். சோ ஒரு கேட்டகரிக்குள்ள தான் அலோகேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நிறைய கேட்டகரி இதே மாதிரி உங்களை அதாவது அபினேஷ்ன்றவரை 10 கேட்டகரிகள் கூட அதை ஆட்டோமேட்டிக்கா அலோகேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப நான் இந்த இடத்துல மார்க்கெட்டிங்ன்றத சூஸ் பண்றேன். சோ இந்த இடத்துல மார்க்கெட்டிங் ரிலவெண்டா நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்கு. சோ அந்த மார்க்கெட்டிங் ரிலவெண்டா இருக்கிறது எல்லாத்தையும் நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா என்ன நடக்கும், சோ மார்க்கெட்டிங் ரிலவெண்டா இருக்கிற பீப்புள்ஸ் சர்ச் என்ஜின்ல அதாவது இந்த 5 சிட்டிஸ்ல இருக்கிற அந்த சிட்டிஸ்ல மட்டும் அந்த மேல் கீழ என்ன கேட்டகரி சூஸ் பண்ணிருக்கோம், மார்க்கெட்டிங் ரிலவெண்டா இருக்கிற கேட்டகரி மட்டும். சோ அவங்க நம்ம என்ன கீவேர்டு வந்துட்டு செட் பண்ண போறோமோ, டார்கெட் பண்ண போறோமோ அந்த கீவேர்டை வந்துட்டு சூஸ் பண்ணாங்கன்னா மட்டும்தான் ஆட் வந்துட்டு ஓபன் ஆகும். ஓகேங்களா? ஓகே. இப்போ சப்போஸ் சர்ச்ல வந்து இப்போ டிஜிட்டல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. டிஜிட்டல்னு கொடுக்கலாம் அதே மாதிரி. எஸ் கொடுக்கலாம். இப்போ மார்க்கெட்டிங் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. அப்போ வந்து ஐடி ரிலேட்டடா யார் யார் இருக்காங்க, டிஜிட்டல் அப்படின்னு. ஓகே ஓகே. இப்போ நான் வந்துட்டு ஒரு 8 பேர் வந்து நான் ஒரு 8 அந்த குரூப் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். சோ இதுல நீங்க நிறைய இருக்கு, நீங்க எது வேணுமோ இந்த இடத்துல நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இந்த ஆடியன்ஸ் மட்டும் நான் தனியா ஒரு ஒன் டே நான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவேன். ஆடியன்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத. சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா ஒரு ஆட் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணிடலாம். அதுக்காக இந்த ஒரு 8 டாபிக் மட்டும் நான் சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்கிப் பண்றேன் இந்த டாபிக். ஓகேங்களா? ஓகே. ஆடியன்ஸ் மட்டும் நம்ம தனியா மேல இன்னும் உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம தனியா செப்பரேட்டா பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே. தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா பட்ஜெட். சோ இந்த இடத்துல நம்ம பெர் டே பட்ஜெட் தான் செட் பண்ண போறோம். பெர் டேக்கு வந்துட்டு 500 ரூபீஸ். சோ இந்த இடத்துல பெர் டேக்கான பட்ஜெட் வந்து நீங்க இந்த இடத்துல செட் பண்றீங்க. ஓகேங்களா? ஓகேங்க. தென் அதுக்கப்புறம் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லியிருக்கோம், மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். சோ மேக்ஸிமைஸ் கிளிக்ன்றத வந்து சூஸ் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல டிஃபால்ட்டா கன்வர்ஷன்ல இருக்கு. சோ நம்ம என்ன பண்ண போறோம், பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து மாத்த போறோம். அதுக்கு வந்து என்ன பண்றீங்க, கீழ பாருங்க செலக்ட் a bid strategy directly அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இத நான் செலக்ட் பண்றேங்க. செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் யுவர் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கு. சோ இதுல பாருங்க லிஸ்ட் ஆஃப் இருக்கு. சோ இதுல மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சார் இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல பெர்ஃபெக்ட். ஓகே ஓகே. இப்போ நான் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து சூஸ் பண்ணியாச்சு. அப்போ இது பாருங்க, நீங்க இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணி இதோட டெஃபினிஷன் ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்துரும் உங்களுக்கு பாருங்க. சோ இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நீங்க இந்த இடத்துல பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அப்ப Google Ads automatically sets your bids to help get as many clicks as possible within your budget. அப்போ பட்ஜெட் வந்து மேல 500 ரூபாய் இருக்கும். எஸ் சொல்லுங்க சார். ஹலோ செந்தில், ஒரே ஒரு நிமிஷம். அந்த ஒரு பில்லிங்காக கூப்பிடுறாங்க. இன்னைக்கு பில்லிங் இருக்கு. ஒரே நிமிஷம், அது மட்டும் பேசிடுறேன். ஓகே சார். ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரே நிமிஷம். பாண்டியன் சொல்லுமா. ஹலோ பாண்டியன் சொல்லுமா. சரிம்மா. இல்லம்மா, ஸ்வாதி வந்து நெக்ஸ்ட் மந்த் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 45794 இது வந்திருக்காமா, இன்வெர்ட் ஆயிருக்கா? வரல. சரிம்மா, நாளைக்கு நான் தேவியா ட்ரேடிங் மட்டும் நாளைக்கு நான்
ஓகே ஓகே சார் ஓகே. சோ இப்போ நம்ம பிட்டிங் ஸ்ட்ராட்டஜில ஏதாவது டவுட் இருக்கா சார்? நம்ம பிட்டிங் ஸ்ட்ராட்டஜில என்னென்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல ப்ரீவியஸா பார்த்தாச்சு. சோ இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் சூஸ் பண்ண போறோம். இதெல்லாம் மேக்ஸிமைஸ் கிளிக்ன்றத சூஸ் பண்ணிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஓகே. சோ சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து திரும்ப பேக் டு ப்ரீவியஸ் பிட்டிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கிளிக்ஸ்ல தான் இருக்கும். சரிங்களா? சோ திரும்ப இத சேஞ்ச் பண்ணனும் அப்படினா கீழ பிட் ஸ்ட்ராட்டஜி இத வந்து கிளிக் பண்ணிட்டு சோ இதெல்லாம் மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ்ன்றது இருக்கு. நீங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஏதாவது வேணும் அப்படினா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சோ இதெல்லாம் மேக்ஸிமைஸ் கிளிக் இருக்கு. தென் அதுக்கு அப்புறம் என்ன சொல்லிருக்கோம்? காஸ்ட் பெர் கிளிக் வந்து எவ்வளவு போக கூடாது, அதாவது 20 ரூபீஸ் விட தாண்டி போக கூடாது அப்படின்றது வந்து இந்த இடத்துல சொல்லிருக்கோம். சோ அதனால என்ன பண்றோம் அப்படினா செட் a maximum cost per click bit limit அப்படின்றத இந்த இடத்துல இத வந்து செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க அத வந்து நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே. அப்போ per டேக்கு 500 ரூபீஸ். சோ அதுக்குள்ள எனக்கு மேக்ஸிமம் கிளிக்ஸ் வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லிருக்கோம். தென் அதுக்கு அப்புறம் இதோட பிட்டிங் லிமிட் வந்து என்ன அப்படினா per காஸ்ட், அதாவது காஸ்ட் per கிளிக்குக்கான லிமிட் வந்து என்ன அப்படினா 20 ரூபீஸ். ஓகே. ஓகேங்களா? சோ இதுல வந்து என்ன நடக்குது அப்படினா இன்னொன்னு இப்போ 500 ரூபீஸ் செட் பண்ணிருக்கோம். அப்போ 500 ரூபீஸ் வந்துட்டு நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படினா ஹை ஆகுமா, பெர் டேக்கு வந்துட்டு தாண்டுமா அப்படினா கண்டிப்பா சான்சஸ் வந்துட்டு இருக்கு. நான் செட் பண்ணிருக்கதே பெர் டேக்கு வந்துட்டு 500 ரூபீஸ் தான் செட் பண்ணிருக்கேன். ஆனா சம் டைம்ஸ் வந்து என்ன நடக்கும், இது 600 கூட போகலாம், இல்ல அப்படினா 700 அந்த மாதிரி, அதாவது இன்கிரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். சோ இன்கிரீஸ் ஆகுதுன்னா என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா இப்போ பெர் டேக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா 300 ரூபீஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு ஆட் வந்துட்டு ஒர்க் ஆயிருக்கு. அப்போ ரிமைனிங் பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருந்திருக்கும்? 200 ரூபீஸ் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கும். ஆமா. அப்போ அந்த 200 ரூபீஸ் வந்துட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் டேக்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கும். அப்போ அன்னைக்கு டேட்டுக்கு என்ன பெர் டே பட்ஜெட் 500 ரூபீஸ். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் டேல இருந்து கேரி ஃபார்வர்ட் ஆன அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னா 200 ரூபீஸ். அப்ப டோட்டலா அன்னைக்கு டேட்ல எவ்வளவுக்கு வந்து ஒர்க் ஆகும்? 700 ரூபீஸ் வரைக்கும் உங்களோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப நான் இன்னைக்கு வந்து 500 ரூபீஸ் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது எல்லாமே ஃபர்ஸ்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்களா இல்ல அப்புறம் அப்ப 500 ரூபீஸ் per டே கொடுங்க. நாளைக்கு வந்து 300 பண்ணிடலாம். நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது பேமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ்ல. இந்த இடத்துல நம்ம பில்லிங்ல போய் நம்ம கார்டு டீடைல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா ஒரு கிளிக் ஆக ஆட்டோமேட்டிக்கா அதுவே அமௌண்ட் டிடெக்ட் ஆயிடும். பிரச்சனை இல்ல. ஆனா இந்த கேரி ஃபார்வர்ட் ஆறத வச்சு அது பண்ணாது. நம்ம இப்ப செட் பண்ணது 500 per டேனா நாளைக்கு 200 இருந்தா கூட அது வர்க் பண்ணாது. அதாவது நோ சார், வர்க் ஆகும், கண்டிப்பா வர்க் ஆகும். வந்து வராது. வர்க் ஆகும். அதாவது உங்ககிட்ட பேலன்ஸ் வந்துட்டு 200 முடியற வரைக்கும் வர்க் ஆகும். எஸ், அந்த பட்ஜெட் அமௌண்ட் வந்துட்டு முடியற அளவுக்கு வந்து வர்க் ஆகும். முடியற வரைக்கும் வர்க் ஆகும். ஓகே ஃபைன் சரிங்க. ஓகே. சோ இப்போ பட்ஜெட் சூஸ் பண்ணியாச்சு, பிட்டிங் அமௌண்ட் சூஸ் பண்ணியாச்சு. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? இல்ல. ஓகே. சோ இதுல வந்துட்டு அடுத்து எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும். நான் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்றப்பவே நான் சொல்லிருக்கேன். நம்ம சப்ஜெக்ட் பாக்குறப்போ உங்ககிட்ட நான் சொல்லிருப்பேன், சர்ச் ஆட் வந்துட்டு பாத்துட்டு இருக்கோம். இப்போ அதுல எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்துட்டு பாப்போம்னு சொல்லிருக்கேன். ஞாபகம் இருக்குங்களா? சோ அதனால நம்ம மார்க்கெட்டிங்ல நம்ம டாபிக் வைஸா எக்ஸ்டென்ஷன் ஒன்னு பாப்போம். தென் அதுக்கு அப்புறம் ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் எங்க பாப்போம்? சர்ச் ஆட் எல்லாம் நம்ம இது ரெண்டையும் பாப்போம்னு சொல்லிருந்தேன். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன். ஞாபகம் இருக்குங்களா? ஆமா. அதுதான் இந்த எக்ஸ்டென்ஷன். நம்ம எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு நம்ம தனியா வந்துட்டு பாப்போம். சரிங்களா? சோ மொத்தம் 10 எக்ஸ்டென்ஷன் இருக்கு. சோ அந்த 10 எக்ஸ்டென்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸ் கிளாஸ் வந்துட்டு பாக்குறப்போ உங்களுக்கு டீடைலா புரியும். சரிங்களா? ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கேம்பெயினுக்கு செட்டிங்ஸ் வந்துட்டு செட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேவ் வந்து கண்டினியூ வந்துட்டு கொடுத்துறேன். சோ இந்த இடத்துல அடுத்த ஆட் குரூப்போட நேம் வந்துட்டு கொடுக்க போறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆட் குரூப் வந்து என்ன, நமக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் நமக்கு ஆட் குரூப். கரெக்ட்டுங்களா? சோ ஏபிசி டிஜிட்டல்ன்ற கேம்பெயின் இப்ப கிரியேட் பண்ணியாச்சு, அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் ஏபிசி டிஜிட்டல்ன்றது ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. தென் அதுக்குள்ள என்ன பண்ண போறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஆட் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ அந்த ஆட் குரூப் நேம் வந்து என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு இந்த இடத்துல நேமிங் பண்ணிக்கோங்க. சோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சோ
ஸோ இது டெம்பரரியா சம் கீவேர்ட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி உள்ள இருக்கு, அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற கீவேர்டு எடுத்து நம்ம அந்த இடத்துக்குள்ள போட்டுக்கலாம். இப்போ மொத்தம் ஒரு 10 கீவேர்டு வந்து இந்த இடத்துல போடுறீங்க அப்படின்னா இந்த 10 கீவேர்டையும் நம்ம எடுத்துட்டு போயிட்டு காப்பி பண்ணி ஸோ அந்த கீவேர்டு பிளேஸ்ல போயிட்டு நீங்க இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த 10 இப்போ இந்த கீவேர்டு வந்து இப்போ பிராட் மேட்ச்ல இருக்கு, கரெக்ட்? எஸ், இது வந்து என்ன அப்படின்னா பிராட் மேட்ச்ல வந்து இருக்கு. நான் எந்த ஒரு சிம்பிள்ஸ் நான் இதுல யூஸ் பண்ணவே இல்லை. பிராட் மேட்ச். ஓகே. சோ நம்ம இந்த கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி எல்லா அந்த மாடிஃபையர் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பிராட் மேட்ச் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஓகேங்களா? சோ இப்போ ஆட் குரூப்புக்குள்ள என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் வேணும், அதாவது எந்த கீவேர்ட் எல்லாம் யூசர் சர்ச் பண்றப்போ என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றத நீங்க இந்த இடத்துக்குள்ள நீங்க கீவேர்ட் அதாவது இந்த கீவேர்ட் பேஜ்க்குள்ள நீங்க போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் பாத்தீங்க காப்பி பண்ணேன், அந்த 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 கீவேர்ட் லிஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிருக்கேன். சப்போஸ் எனக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு வெப்சைட்ல இருந்து எனக்கு வந்து கீவேர்ட் லிஸ்ட் வந்து ஐடியா வேணும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த வெப்சைட்டோட நேம் எடுத்து காப்பி பண்ணிட்டு நீங்க என்ட்ரி கீ பிரஸ் பண்ணாலே போதும். சோ அந்த வெப்சைட்ல இருக்கிற ரிலவெண்டான கீவேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும். சோ இப்போ நான் டெம்பரரியா தான் கொடுத்திருக்கேன், எதுவும் ஓபன் ஆகல. சப்போஸ் இந்த இடத்துல அதுக்கு கீழே பாருங்க ப்ராடக்ட், இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு இருக்கு. அப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சின்றது ஒரு சர்வீஸ் தான். சோ இதை நான் போட்டுட்டு அந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா அந்த என்ட்ரி கீ பிரஸ் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா இது ரிலவெண்டடா கீவேர்ட் சஜஷன் எல்லாமே நமக்கு இன்னும் காட்டும். சோ இத நீங்க இந்த பாருங்க பிளஸ் சிம்பிள் இருக்கு, நீங்க இந்த இத கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா பாருங்க பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. சோ இத கிளிக் பண்ணனே ஆட்டோமேட்டிக்கா இந்த இதுக்குள்ள உள்ள ஒரு ஆட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா இந்த பாக்ஸ்க்குள்ள ஆட் ஆயிரும். அதே மாதிரி சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ஏஜென்சி இது வந்து ஓகே. சோ இந்த கீவேர்ட் நான் கிளிக் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இப்போ சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ஏஜென்சி அதுவும் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு, ஒரு ஆட் குரூப் வந்து என்ன பண்ணிருக்கேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது நான் சூஸ் பண்ணிருக்கேன். தென் அதுக்குள்ள வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்குள்ள என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ண போறோம் அப்படின்ற அந்த டார்கெட் லிஸ்ட் கீவேர்ட்ஸ் எல்லாமே உள்ள நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். தென் அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்ப அந்த இன்னொரு இருக்குங்க வெப்சைட் ட்ரெய்னிங். எஸ் சார், அத நம்ம பாப்போம். அடுத்து நம்ம திருப்பி டெவலப் எஸ் அடுத்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோ இதுல பாருங்க இப்போ இது வரைக்கும் இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஓகே. சோ இப்ப பாருங்க ஏபிசி டிஜிட்டல்ன்ற அந்த கேம்பெயின் குள்ள நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆட் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம், கரெக்ட்டுங்களா? தென் அதுக்குள்ள வந்து கீவேர்ட்ஸும் உள்ள போட்டுருக்கோம், கரெக்ட்டுங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றதுக்குள்ள இப்ப கீவேர்ட்ஸ் நான் போட்டுருக்கேன், கரெக்ட்டா? சோ இப்போ அந்த கீவேர்டுக்கு என்ன கீவேர்ட் வந்து அதாவது எந்த கீவேர்ட் சர்ச் பண்ணாலும் என்னோட ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆகணும்ன்றத நான் டிசைன் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ ஒரு ஆட் டிசைனுக்கு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன் நானு, சோ மினிமம் ரெக்யர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா 3 ஹெட்டிங் வேணும். அதாவது நார்மல் டெக்ஸ்ட் ஆடுக்கு 3 ஹெட்டிங் வேணும். அப்போ ஹெட்டிங்ஸ் வந்துட்டு தேவைப்படுது 3. தென் அதுக்கப்புறம் லேண்டிங் பேஜ் வந்துட்டு தேவைப்படுது. எந்த நம்ம ஆடை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லேண்டிங் பேஜ் வந்துட்டு எந்த லேண்டிங் பேஜ் வந்துட்டு ஓபன் ஆகணும் அப்படின்றது லேண்டிங் பேஜ் URL வந்துட்டு தேவைப்படுது. தென் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு தேவைப்படுது. டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு தேவைப்படுது. சரிங்களா? சோ இப்போ நம்ம ஆட் கேம்பெயின் குரூப் வந்து கிரியேட் பண்ணனே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணியாச்சு, நம்ம ஆட் ஃபைனலா ஆட் டிசைன் பண்ற பொசிஷன் பிளேஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்தாச்சு. சோ ஃபர்ஸ்ட் என்ன கேக்குது அப்படின்னா ஃபைனல் URL வந்து கேக்குது. நம்மளோட ஆடை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எங்க போகணும், அதாவது நம்மளோட ஆடை கிளிக் பண்ணனே எந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி போகணும் அப்படின்றத இந்த இடத்துல நீங்க ஃபைனல் URL நீங்க கொடுத்துக்கணும். அப்ப இந்த இடத்துல நான் அந்த ஆல்ரெடி URL வந்துட்டு இருக்கு. சோ இந்த URL வந்து நான் காப்பி பண்ணி அந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன். சோ இதுல நீங்க எந்த கிளையண்ட்டுக்கு ஒர்க் பண்றீங்களோ அந்த கிளையண்டோட வெப்சைட்டுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த கிளையண்டோட வெப்சைட் வந்து எடுத்து போட்டுருங்க. நீங்க வெப்சைட்டை தான் எடுத்து போடணும்ன்றது நெசசிட்டி கிடையாது. வெப்சைட்ல பர்டிகுலர் பேஜுக்கு கூட நீங்க டைரக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. தென் அதுக்கப்புறம் பாருங்க ஹெட்லைன் 1, ஹெட்லைன் 2, ஹெட்லைன் 3 மொத்தம் அந்த 3 ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த ஹெட்லைன் 1ல பாருங்க அப் டு 30 கேரக்டர் வரைக்கும் தான் அலௌட். சோ அதனால இப்ப நான் டிஃபால்ட்டா நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த ஹெட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா இத வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். சோ இந்த இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த சைடு பாருங்க ப்ரிவியூ பாருங்க. ஓகே. சோ ப்ரிவியூ வந்து ஹெட்லைன் 1 ஹெட்லைன் 2 தான் இருக்கு. இது வந்து மொபைல் வியூ. தென் அதுக்கு அப்புறம் பாருங்க இது வந்து என்ன அப்படின்னா டெஸ்க்டாப் வியூ. சரிங்களா?
ஓகே. சோ இந்த இடத்துல ஹெட்லைன் 1 ஹெட்லைன் 2 தான் இருக்கு. நம்ம கொடுத்திருக்கிற பாருங்க வெப்சைட் நேம் கொடுத்துரு ஆட்டோமேட்டிக்கா என்ன வெப்சைட் நேம் கொடுத்திருக்கோமோ ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ப்ளே ஆகுது. அதே மாதிரி முன்னாடியே நான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்தேன், அந்த ஃபோன் நம்பர் சேர்ந்து இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகுது. சோ இப்போ ஹெட்லைன் 1ல வந்து அந்த இடத்துல நான் என்ன காப்பி பண்ணிருக்கனோ அதை வந்து இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்ப பாருங்க ஹெட்லைன் 1 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்கா மாறுது அந்த இடத்துல. தென் அதுக்கு அப்புறம் ஹெட்லைன் 2 சோ அவார்ட் வின்னிங் ஏஜென்சி அப்படின்றத போட்டிருக்கேன். சோ இந்த இடத்துல ஹெட்லைன் 2ல நான் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் அவார்ட் வின்னிங் ஏஜென்சி. இப்போ பாருங்க இது டெஸ்க்டாப் வியூல தெரியுது. இது வந்துட்டு என்ன அப்படின்னா மொபைல் வியூ. பாருங்க தெரியுதுங்களா? ஓகே ஓகே. ஆமா. தென் அதுக்கு அப்புறம் ஹெட்டிங் 3. சோ ஹெட்டிங் 3 வந்துட்டு இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் அவார்ட் வின்னிங் ஏஜென்சி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. 3 ஹெட்டிங் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆட் வியூல வந்துருச்சுங்களா? ஓகே. தென் அதுக்கு அப்புறம் டிஸ்ப்ளே பாத்னு இருக்கு. பாருங்க இந்த இடத்துல அந்த வெப்சைட் நேம் மட்டும் தான் தெரியுது. சோ இது ஓரியன்டடா இன்னும் ஸ்லாஷ் சிம்பல் போட்டுட்டு தென் இன்னும் ஏதாவது இந்த இடத்துல நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல டிஸ்ப்ளே பாத் யூஸ் பண்ணி நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க பாத் 1 டிஸ்ப்ளே பாத்ல ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொடுத்த வெப்சைட் வந்து இது வரைக்கும் டிஸ்ப்ளே ஆகுது. பாருங்க இது வரைக்கும் இங்க இருக்கு. சோ அதுதான் இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகுது. தென் அதுக்கு அப்புறம் என்ன ஏதாவது வேணும், அதாவது இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்க சூஸ் பண்றதா இருந்தா கொடுக்கறதா இருந்தா நீங்க கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது டிஸ்ப்ளே மட்டும் தான் ஆகும், பேஜ் வந்துட்டு மாறாது. நம்ம என்ன பேஜ் கொடுத்துருக்கோமோ அதாவது இந்த இடத்துல ஃபைனல் யூஆர்எல்ன்ற பிளேஸ்ல என்ன யூஆர்எல் வந்துட்டு கொடுத்துருக்கோமோ அந்த யூஆர்எலுக்கு தான் ஆட்டோமேட்டிக்கா போகும். பட் ஆனா இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகுறதுல நம்ம இந்த இடத்துல டிஸ்ப்ளே பாத்துல நம்ம 2 அந்த 15 கேரக்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணி 2 வேர்டிங் வந்து நீங்க இந்த இடத்துல எழுதிக்கலாம். சோ இந்த இடத்துல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள வந்து என்ன அப்படின்னா SEM சர்வீசஸ் வந்துட்டு பண்றாங்க. அதே மாதிரி SEO சர்வீஸ் பண்றாங்க. பாருங்க கொடுத்தோம்னா அந்த வெப்சைட் நேம் தென் அதே மாதிரி என்ன சர்வீஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்து டிஸ்ப்ளே ஆகுது. இது ஜஸ்ட் டிஸ்ப்ளேயிங் பர்பஸ் தான். சோ இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்க யூஸ் பண்றதா இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா விட்டுறலாம். தென் அதுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் 1 டிஸ்கிரிப்ஷன் 2. பாருங்க இந்த இடத்துல 90 கேரக்டர் வந்து சொல்லிருக்காங்க. சோ இந்த இடத்துல நான் 2 டிஸ்கிரிப்ஷன் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த வந்து இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ பாருங்க இது கரெக்ட்டா 90 கேரக்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகே. தென் அதுக்கு அப்புறம் செகண்ட் டிஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இது 88 கேரக்டர் இருக்கு. இப்போ சப்போஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பாருங்க 30 கேரக்டர் 25 கேரக்டர் தான் இருக்கு. சோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பெஸ்ட் டிஜிட்டல் ஏதாவது வேற ஒரு வேர்ட் அதாவது 30 கேரக்டருக்கு மேல நான் போடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா எக்ஸாம்ல ஒரு வேர்ட் டைப் பண்ணிக்கிறேன். பாருங்க ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ரெட் கலர் சிம்பலுக்கு மாறிடுச்சு, ரெட் மார்க்ல மாறிடுச்சு. அப்ப இது ஒரு எரர். சோ அதனால நீங்க என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பா இந்த 30 கேரக்டருக்குள்ள தான் கொடுக்கணும். அப்ப கொடுத்துட்டேன் நான் 30 கேரக்டருக்குள்ள. சோ இப்போ பாருங்க ஃபைனலா 3 ஹெட்டிங் வந்து கொடுத்திருக்கேன். தென் அதுக்கு அப்புறம் 2 டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன். சோ 2 டிஸ்கிரிப்ஷனும் கம்பைன் ஆயிடுச்சு. சோ இது வந்துட்டு மொபைல் வியூ. தென் அதுக்கு அப்புறம் பாருங்க டெஸ்க்டாப் வியூ வந்து இப்படி வந்துருச்சு. சோ மினிமம் வந்துட்டு ஹெட்டிங் வந்துட்டு 2 தெரியும்னு சொல்லிருக்கேன், மேக்ஸிமம் 3. ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ நான் வந்து கொடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபைனலா இத கொடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேவ் வந்து கண்டினியூ வந்துட்டு கொடுத்துறேன். ஒரு ஆட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் ஆட் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. சோ நம்ம வந்துட்டு பாத்துங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம செட் பண்ணது எல்லாமே இந்த இடத்துல லாஸ்டா காட்டுது. கொடுத்துட்டு வந்து நான் பப்ளிஷ் கொடுத்துறேன். ஓகே. சோ இப்போ வந்து என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு ஆட் கிரியேட் பண்ணது ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ இந்த கிரியேட் பண்ண ஆட போயிட்டு எங்க போய் பாக்குறது அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அத எப்பவுமே மெயின் டேஷ்போர்டுக்கு வந்துட்டு வரணும் அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த லோகோ வந்து கிளிக் பண்ணிருங்க. கூகுள் ஆட்ன்ற லோகோ வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த மெயின் டேஷ்போர்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். தென் இதுல கேம்பெயின்ஸ் சொல்லிட்டு இருக்கும், அந்த கேம்பெயின்றத கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ நம்ம என்ன கேம்பெயின் நேம் வந்து கிரியேட் பண்ணோம், ABC டிஜிட்டல்ன்றது கொடுத்தோமா. சோ இப்போ அந்த கேம்பெயின் நேம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இந்த இடத்துல ஓபன் ஆயிடுச்சு, டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. ஓகே. இந்த கேம்பெயின்க்குள்ள நம்ம ஆட் குரூப்ஸ் வந்து கிரியேட் பண்ணுமா. ஆமா. சோ இந்த இப்ப பாருங்க ABC டிஜிட்டல் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா பாருங்க மேல வந்துட்டு இப்ப கேம்பெயின்றது இருக்கு. சோ இப்போ இந்த ABC டிஜிட்டல் அப்படின்றது அந்த ப்ளூ கலர் இதுல தெரியுதுங்களா, இந்த ப்ளூ கலர் அப்படியே கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ண உடனே ஆட் குரூப்ஸ் வந்து உள்ள என்ன இருக்குன்றது ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். அப்ப இப்ப என்ன இருக்கும், ABC டிஜிட்டல் அப்படின்ற ஒரு கேம்பெயின்க்குள்ள இப்ப வந்திருக்கும். அப்ப அந்த ABC டிஜிட்டல்ன்றதுக்குள்ள
ஒரு கேம்பெயின் வந்துட்டு இருக்கு. சோ அந்த கேம்பெயின்குள்ள வந்துட்டு என்ன அது சாரி ஒரு ஆட் குரூப் வந்து இருக்கு. சோ இந்த ஆட் குரூப்குள்ள என்னென்ன கீவேர்ட்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்ற திரும்ப அகைன் கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளேக்கு வந்துரும். இப்ப நம்ம பேமெண்ட் செக்ஷன்லாம் போட்டோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கீவேர்டு எத்தனை கிளிக் ஆயிருக்கு, அதோட காஸ்ட் வந்து என்ன, ஆவரேஜ் காஸ்ட் வந்து என்ன, எவ்வளவு இம்ப்ரெஷன் ஆயிருக்கு எல்லாமே டிஸ்பிளேக்கு வந்து நிக்கும் நமக்கு. இப்போ ஆட் குரூப் மட்டும் இந்த இடத்துல காட்டும். இந்த பர்టిక్యులர் ஆட் குரூப் எவ்வளவு கிளிக்ஸ் ஆயிருக்கு, எவ்வளவு இம்ப்ரெஷன் ஆயிருக்கு, எவ்வளவு காஸ்ட் போயிருக்கு, அதோட ஆவரேஜ் சிபிசி வந்து என்ன, அதாவது ஆவரேஜா ஒரு கிளிக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் போகுது அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல டிஸ்ப்ளே வரும். தென் அதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா ஓவரால் கேம்பெயின். அப்போ ஒரு கேம்பெயின்குள்ள நீங்க நிறைய ஆட் குரூப்ஸ் கூட இருக்கும். அந்த ஆட் குரூப்ஸ் எல்லாமே சேர்த்து எவ்வளவு கிளிக்ஸ் வருது, எவ்வளவு இம்ப்ரெஷன் வருது எல்லாமே இந்த இடத்துல டிஸ்ப்ளே வரும். ஸோ ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸல் ரிப்போர்ட்டா உங்களுக்கு அப்படியே டவுன்லோட் ஆயிரும். ஓகே, இப்போ கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இது வரைக்கும் நமக்கு முடிஞ்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ அக்கவுண்ட் வந்து கிளிக் பண்ணோம், ஏபிசி டிஜிட்டல்ன்றத கிளிக் பண்ண, அத கிரியேட் பண்ண, தென் அதுக்கு அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்ற ஒரு ஆட் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கு. கரெக்ட்டுங்களா? ஓகே. தென் இந்த இடத்துல அடுத்து என்ன பண்ண போறோம், இன்னொரு ஆட் குரூப் வந்து கிரியேட் பண்ண போறோம், வெப் டிசைனிங். அப்ப இன்னொரு ஆட் குரூப் ஏபிசி டிஜிட்டல்குள்ளேயே கிரியேட் பண்ணனும்னா என்ன ஸ்டெப் பாருங்க. இப்போ இப்போ நான் மெயினா அந்த கேம்பெயின்குள்ள இருக்கேன் ஏபிசி டிஜிட்டல். அப்போ ஏபிசி டிஜிட்டல்குள்ள போய் தான் என்ன பண்ண போறோம் பாருங்க. ஏபிசி டிஜிட்டல்குள்ள தான் ரெண்டு ஆட் குரூப். இப்போ ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றத கிரியேட் பண்ணிருக்கோம். அப்போ ஏபிசி டிஜிட்டல்குள்ள நம்ம உள்ள போகணும். அப்போ ஏபிசி டிஜிட்டல், அப்போ ஏபிசி டிஜிட்டல் அப்படின்றத நான் கிளிக் பண்ணா இதான் கேம்பெயின். அப்போ இதுக்குள்ள பாருங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது ஆல்ரெடி அவைலபிள் இருக்கு. கரெக்ட்டுங்களா? சார் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சார் என்னோட வாய்ஸ் கேக்குதா உங்களுக்கு? ஹலோ, இல்ல சார் இப்போ நம்ம உள்ள இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரிஞ்சுங்களா உங்களுக்கு? செந்தில் கேக்குது கேக்குது. ஓகே சார், இப்போ நான் இந்த ஸ்டெப் உள்ள வந்திருக்கேன், உங்களுக்கு புரியுதுங்களா? என்ன பண்ணேன் அப்படின்னு புரியுதுங்களா? ஹலோ சார் கேக்குதா? உங்க வாய்ஸ் எனக்கு கேக்குது. கிளியரா. ஓகே. சோ இப்போ நான் கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணேன். கேம்பெயின்குள்ள ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றத கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த இது ஃபர்ஸ்ட் ஆட் இதுல தான இருக்குங்க செந்தில் ஆட் குரூப்ஸ். எனக்கு கேக்குதுங்க. கேக்குது எனக்கு கேக்குது. ஓகே சார், ஓகே. ஹலோ சார் கேக்குதுங்களா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? சார் உங்க சைடு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா திரும்ப டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளியரா இருக்கு, ரொம்ப கிளியரா இருக்கு. ஓகேங்க, ஓகே. சோ இப்போ நான் பெயிண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், டிஸ்ப்ளே வருதா உங்களுக்கு? ஹலோ சார் பெயிண்ட் ஓபன் பண்ணிருக்கேன், டிஸ்ப்ளே வருதா உங்களுக்கு? ஹலோ இருங்க நான் ஒரு நிமிஷம் இருங்க, நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்றேன். ஓகேங்க.
ஓகே சார், இப்போ நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம், ஏபிசி டிஜிட்டல்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த கேம்பெயின்குள்ள இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ஆட் குரூப் மட்டும் கிரியேட் பண்ணிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம கிரியேட் பண்ண கேம்பெயின்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா, கேம்பெயின் மெனுவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள எத்தனை கேம்பெயின் இருக்கோ அப்படி அந்த கேம்பெயின் எல்லாமே லிஸ்ட் ஆகும். இப்போ நீங்க புதுசா அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஸோ இந்த இடத்துக்குள்ள பாருங்க, ஸோ ஏபிசி டிஜிட்டல்ன்றது ஒரு கேம்பெயின். அதே மாதிரி இன்னொன்னு XYZ அப்படி XYZ டிஜிட்டல் அப்படின்ற இன்னொரு கேம்பெயின் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஸோ இந்த இடத்துல திரும்ப அகைன் வந்துட்டு பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்ப நியூ கேம்பெயின் கொடுங்க இந்த இடத்துல. அப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னா நியூ கேம்பெயினா கிரியேட் ஆகும். அப்போ இந்த ஏபிசி டிஜிட்டலுக்கு கீழே இன்னொரு கேம்பெயின் வந்துட்டு இருக்கும். ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? சோ ஏபிசி டிஜிட்டலுக்கு கீழே இது ஒரு கேம்பெயின். சோ அதுக்குள்ள ரெண்டு ஆட் குரூப் தான் கிரியேட் பண்ணனும். அப்போ ஏபிசி டிஜிட்டல் கீழே வந்து ஒரு ஆட் குரூப் வந்து இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றத இப்ப கிரியேட் பண்ணோம், இருக்குதான்னு செக் பண்ணிப்போம். அப்ப ஏபிசி டிஜிட்டல் அந்த கேம்பெயின் வந்து நான் கிளிக் பண்றேன். சோ கிளிக் பண்ணனும் என்ன நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ஆட் குரூப் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு. தென் அடுத்து என்ன, வெப் டிசைனிங் அப்படின்ற ஒரு ஆட் குரூப் வந்து கிரியேட் பண்ணனும். சோ இத நம்ம எப்படி கிரியேட் பண்ண போறோம்? இந்த அகைன் வந்து இந்த மேல பிளஸ் சிம்பல் இருக்கு பாருங்க. சோ இத பிளஸ் சிம்பலை கிளிக் பண்ணா ஆட் குரூப் தான் கிரியேட் ஆகும். இந்த இடத்துல கேம்பெயின் வந்து கிரியேட் ஆகாது, ஆட் குரூப் வந்து கிரியேட் ஆக போகுது. சரிங்களா? ஓகே. ஓகே, இந்த இடத்துல பிளஸ் சிம்பல் கொடுக்குறேன், ஆட் குரூப். அப்ப பிளஸ் சிம்பல் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆட் குரூப் மட்டும் தான் இந்த இடத்துல கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு காட்டும். சரிங்களா? சோ இந்த இடத்துல ஆட் குரூப் வந்து செகண்ட் ஆட் குரூப் வந்து என்ன அப்படின்னா வெப் டிசைனிங். ஓகே ஓகே, செகண்ட் ஆட் குரூப் நேம் வந்து என்ன அப்படின்னா வெப் டிசைனிங். சோ இந்த இடத்துல நான் இதுக்கு வந்து ரிலவெண்டடா கீவர்ட் லிஸ்ட் தனியா இந்த ஆட் குரூப்புக்கு தனியா வந்து இப்போ நான் கீவர்ட் லிஸ்ட் வந்து ஆட் பண்ண போறேன். அப்ப வெப் டிசைனிங் கம்பெனி அப்படின்றது ஒரு கீவர்ட் வந்து நான் இத வந்து எடுத்துக்க போறேன். சோ வெப் டிசைனிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவர்ட் வந்து சர்ச் பண்றேன். சோ அது ரிலவெண்டடா எனக்கு நிறைய கீவர்ட் சஜஷன் வந்து காட்டுது. சோ அதுல இருந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இது மாதிரி எனக்கு வேணும்ன்ற கீவர்ட் வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த கீவர்ட்ஸ் எல்லாமே சூஸ் பண்றப்போ எனக்கு என்ன நடக்குது, என்னோட வெப்சைட் அதாவது கிளையண்டோட வெப்சைட் வந்து ஓபன் ஆக போகுது. அதுல ஸ்பெசிபிக்கா வெப்சைட் டெவலப்மெண்ட் ரிலவெண்டடா இருக்கிற ஒரு பேஜ் தான் ஓபன் ஆக போகுது. சரிங்களா? முன்னாடி என்ன பண்ணோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலவெண்டடா ஒரு பேஜ் இருக்கும். வெப்சைட்டுக்குள்ள நிறைய சர்வீசஸ் வந்து வச்சிருப்பாங்க. சோ அதுல வெப்சைட் சர்வீஸ் ரிலவெண்டடா ஒரு பேஜ் வந்து அந்த பேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். பட் இங்க என்ன பண்ண போறோம், வெப்சைட் டிசைனிங்ல வந்து என்ன பண்ண போறோம், வெப்சைட் டிசைனிங் ரிலவெண்டடா இருக்கிற பேஜ் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க போறோம். முன்னாடி ப்ரீவியஸா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலவெண்டடா இருக்கிற ஒரு பேஜ் எடுத்து நம்ம ஆட் பண்றோம். பட் இங்க என்ன பண்ண போறோம், வெப்சைட் டிசைனிங் ரிலவெண்டடா இருக்கிற பேஜ் எடுத்து நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க போறோம். ரெண்டுமே ஒரே கிளையண்ட் தான். அப்ப ரெண்டு பேருமே யாரோட அந்த சேம் கிளையண்ட்ல இருக்கிற டிஃபரெண்ட் வெப் பேஜஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க போறோம். சரிங்களா? ஓகே. ஓகே, இப்போ நான் இந்த செகண்ட் ஆட் குரூப் நேம் வந்து வெப் டிசைனிங்ன்றத கிரியேட் பண்ணிட்டேன். சோ இந்த இடத்துல நான் திரும்ப அகைன் வந்து சேவ் வந்து கண்டினியூ வந்து கொடுத்துறேன். இப்போ ஒரு ஆட் குரூப் நேம் வந்து வெப் டிசைனிங். சோ அதுக்குள்ள வந்துட்டு டிஃபால்ட்டா அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. சோ இந்த இடத்துல அதே மாதிரி தான் நீங்க அந்த ஃபைனல் URL வந்து கொடுக்கணும். ஸ்பெசிபிக்கா எந்த பேஜுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்றத. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல எதுவா இருக்க போகுது, bandrasoft.com அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து இருக்கு. சோ இந்த இடத்துல நான் காப்பி பண்றேன். சோ இதுல வந்து என்னவா இருக்க போகுது, வெப் டிசைனிங் ஒரு பேஜ் இருக்க போகுது. கரெக்ட்டுங்களா? சோ இந்த பேஜுக்கு வந்து நான் போற மாதிரி செட் பண்றேன். அப்ப இந்த இடத்துல நீங்க ஹெட்டிங் அடுத்து எதுக்கு ஏத்த மாதிரி மாத்தணும், வெப்சைட் ரிலவெண்டடா வெப்சைட் டிசைனிங் ரிலவெண்டடா இருக்கிற ஒரு கண்டென்ட் வந்து நீங்க இந்த இடத்துல எழுதணும். அப்ப இந்த இடத்துல நான் சும்மா சாம்பிளா எழுதிக்கிறேன். சாம்பிள் 1, சோ சாம்பிள் 2, சாம்பிள் 3. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நீங்க ஹெட்டிங் வந்துட்டு நம்ம வந்து எழுதிக்க போறோம். அந்த இது ஆட் ரிலவெண்டடா ஆட் டிசைன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க போறோம். சோ இப்போதைக்கு நான் டெம்பரரியா சாம்பிள் 1, சாம்பிள் 2, சாம்பிள் 3 போடுறேன். தென் அதுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் 1, டிஸ்கிரிப்ஷன் 2 வந்து இந்த இடத்துல நீங்க மாத்திக்கங்க. இப்போ டிஸ்கிரிப்ஷன் சாம்பிள் 1, சோ இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் 2 அப்படின்றத இந்த இடத்துல எழுதிக்கிறேன். அப்போ இந்த ஆட் டிசைன் அப்படியே மாறிடுச்சுங்களா இப்போ? ஓகே, தென் ஃபைனலா வந்து நான் திரும்ப என்ன கொடுத்துறேன் அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ வந்துட்டு கொடுத்துறேன். அப்போ என்ன நடக்குது இப்போ பாருங்க, திரும்பவும் இப்போ அந்த கேம்பெயின் வந்துட்டு போறேன். சோ இந்த கேம்பெயின்குள்ள ஏபிசி டிஜிட்டல்ன்றது இருக்கு.
இதான் கேம்பெயின் நேம். ஸோ இந்த ஏபிசி டிஜிட்டல் அப்படின்றத நான் கிளிக் பண்ணணும், என்ன நடக்குது, இப்போ 2 ஆட் குரூப் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டிசைன்ல பார்த்த மாதிரி இப்போ ஏபிசி டிஜிட்டலுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஆட் குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி வெப் டிசைனிங் சொல்லிட்டு ஒரு ஆட் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். அப்ப இதுக்குள்ள இருக்கிற கீவேர்டு வந்துட்டு உள்ள போய் பார்த்தாலே தெரியும். இப்போ வெப் டிசைனிங்ன்றத கிளிக் பண்றேன். ஸோ வெப் டிசைனிங் ரிலவெண்டா உள்ள என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோன்றது டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலவெண்டா இருக்கிற கீவேர்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த ஆட் குரூப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள என்ன கீவேர்ட் போட்டிருக்குமோ அது எல்லாமே நமக்கு ஓப்பன் டிஸ்பிளேக்கு வரும். சரிங்களா? ஸோ இதை நீங்க வேணும் அப்படின்னா, இந்த கீவேர்டு வந்துட்டு வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு எந்த கீவேர்ட் எல்லாம் வேணாமோ ஜஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு மேல பாருங்க எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, போயிட்டு நீங்க ரிமூவ் பண்றதா இருந்தா நீங்க ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். சோ ஒரு தடவை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எப்ப வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் 3 கீவேர்ட் ரிமூவ் பண்ணேன், 3 கீவேர்ட் ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த இடத்துல நான் எக்ஸ்ட்ரா கீவேர்ட்ஸ் வந்து என்னென்ன ஆட் பண்ணணும்னா எப்படி பண்றது, மேல இந்த இடத்துல பிளஸ் சிம்பிள்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் வந்துட்டு பிளேஸ் பண்ற இந்த இடத்துல நீங்க போட்டுக்கலாம். அப்ப இந்த இடத்துல திரும்ப எனக்கு கீவேர்ட் வேணுமோ அந்த கீவேர்ட்ன்றதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேவ் கொடுத்துறேன் அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே அந்த குரூப்புக்குள்ள திரும்பவும் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம இந்த 2 ஆட் குரூப்புக்கு இப்ப தனித்தனி என்ன பண்ணிருக்கோம், 2 ஆட் குரூப்புக்கும் தனித்தனியா செப்பரேட்டா கீவேர்ட்ஸ் வந்து போட்டுருக்கோம், செப்பரேட்டா ஆட் டிசைன் வந்து பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ இந்த ஆட் டிசைன் பண்ணது எங்க இருக்கும், நம்ம ஆட் டிசைன் பண்ணிருக்கோம் 2 ஆட் குரூப்புக்கும் தனித்தனியா ஆட் டிசைன் பண்ணிருக்கோம். அந்த ஆடை போய் எங்க போய் பாக்குறது அப்படின்னா ஜஸ்ட் இதே மாதிரி தான் நீங்க அந்த கேம்பெயின் குள்ளே வந்துருங்க. உங்களோட ஸ்பெசிபிக் எந்த பர்டிகுலரான கேம்பெயின் நேமை வந்து கிளிக் பண்ணுங்க. சோ பர்టిక్యులர் இப்ப 2 ஆட் குரூப் இருக்கு. அப்ப ஆட் குரூப்ல இருந்தாலே தனித்தனியா நம்ம கீவேர்ட்ஸ் போட்டு வச்சிருப்போம். தனித்தனியா செப்பரேட்டா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அதாவது ஆட் டிசைன் வந்து பண்ணி வச்சிருப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆட் குரூப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள போட்டுருக்கிற அந்த கீவேர்ட் லிஸ்ட் எல்லாமே தெரியும். சோ இங்க போயிட்டு சைடுல பாருங்க மெனு ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். சோ இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்க. மெனுவை கிளிக் பண்ணிட்டு ஆட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. அப்போ இந்த பர்టిక్యులர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நீங்க என்ன ஆட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆட் வந்துட்டு இந்த இடத்துல டிஸ்பிளேக்கு வரும். சோ இந்த ஆடை நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப பாருங்க இந்த எடிட்னு ஒரு சிம்பிள் வருது பாருங்க, இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க இந்த ஆடை எடிட் திரும்ப அகைன் கொடுங்க. இந்த ஆடை நீங்க எப்ப வேணாலும் நீங்க எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இது ஃபர்ஸ்ட் ஆட் குரூப் பார்த்தேன். இப்போ செகண்ட் ஆட் குரூப்புக்கு இதே மாதிரி தான் ஸ்டெப். சோ செகண்ட் ஆட் குரூப்புக்கு இதே மாதிரி தான். சோ ஃபர்ஸ்ட் கேம்பெயின் வந்துட்டு என்ன, சோ ஏபிசி டிஜிட்டல் அப்படின்றது ஒரு கேம்பெயின். சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஆட் டிசைன் எங்க இருக்குன்னு பார்த்தோம். அப்ப அதே மாதிரி வெப் டிசைனிங் அப்படின்றது ஒரு ஆட். சோ வெப் டிசைனிங்ன்றது ஒரு ஆட் குரூப். சோ இந்த வெப் டிசைனிங் கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்குது, இந்த வெப் டிசைனிங் இந்த ஆட் குரூப்புக்குள்ள நமக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் டிஸ்ப்ளே ஆகுது. சோ இந்த ஆட் குரூப்போட கீவேர்ட்ஸ் வந்து அதாவது அந்த ஆட் டிசைன் வந்து எங்கனா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சைடுல மெனு இருக்கு, ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கு. சோ இந்த மெனுவை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஆட் வந்துட்டு டிஸ்பிளேக்கு வரும். சோ இதை நீங்க எடிட் பண்ணிட்டு நீங்க எப்ப வேணாலும் இந்த டிஸ்கிரிப்ஷன் ஹெட்டிங் எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு நீங்க பார்த்ததுல? இப்போ இல்ல பெர்ஃபெக்ட்டா. ஓகே. இப்போ சிம்பிளா உங்களால இப்போ வந்துட்டு ஒரு சர்ச் ஆட் கிரியேட் பண்ண முடியுமா இப்போ உங்களுக்கு? பண்ணலாம். ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து நான் அட்மின் ரைட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே. நான் ஹோஸ்டிங் வந்து உங்களை வந்து நான் மாத்துறேன். இப்போ நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து வியூ பண்ண முடியும் இப்போ உங்களை. சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. சோ நான் மோர் போயிட்டு என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா இப்போ? தெரியுதுங்க. சொல்லிட்டு 2 காட்டுதுங்களா, செந்தில்குமார் அப்படின்னு சொல்லிட்டு 2 காட்டுதுங்களா? இல்ல உங்க பேஜ் என்ன தெரியுது, அந்த கேம்பெயின்ஸ்ல ஏபிசி டிஜிட்டல் அது. ஓகே. இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருக்கேன், அது டிஸ்ப்ளே ஆகலன்னு நினைக்கிறேன். இப்போ மேல நம்ம கர்சரை வந்துட்டு மூவ் பண்ணீங்க, மேல டாப்ல கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்துட்டு ஓபன் ஆகுது. அதாவது நீங்க நம்மளோட ஜூமோட அப்ளிகேஷன் வந்துட்டு ஓபன் ஆகும். தெரியுதுங்களா? அதை மியூட் பண்ணிக்க முடியும், வீடியோ வந்துட்டு எனேபிள் பண்ணிக்க முடியும், தென் செக்யூரிட்டி ஆப்ஷன் இருக்கு. டிஸ்ப்ளே ஆகுதுங்களா? அதாவது இப்போ மேல என்னன்னா யூ ஆர் வியூவிங் செந்தில்குமார் ஸ்கிரீன் வியூ ஆப்ஷன்ஸ். ஓகே. இல்ல இப்போ நீங்க மியூட் பண்ணனும் அப்படினா நீங்க எங்க வந்து மியூட் பண்ணுவீங்க உங்களோடத? கீழ பாட்டம்ல இருக்குங்க. அது கீழ வாங்க, ஸ்கிரீன் பாருங்க. கீழ. ஓகேங்க.
கீழே உங்களுக்கு என்னென்ன விண்டோஸ்ல என்னென்ன மெனுஸ்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்ப்ளே ஆகுது? பார்ட்டிசிபென்ட்ஸ் மியூட் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்குங்களா? மியூட் ஸ்டார். ஆமா ஆமா, அதுக்கு சாட் ஷேர் ஸ்கிரீன் இருக்கு. ஓகே, அதுல பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்குங்களா, ஒரு மெனு இருக்குங்களா? ஆமாங்க. சோ பார்ட்டிசிபென்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நானும் தெரியணும், அது 2 பேர் தான் இருப்போம். காட்டுதுங்களா? காட்டுதுங்க. சோ அதுல இந்த இடத்துல நான் வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு ஹோஸ்ட் வந்து அசைன் பண்றேன் நானு. ஓகே. சோ அதுல வந்துட்டு நான் என்னோட பேருக்கு நேரா வந்து நீங்க கர்சர் வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா மியூட் மோர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். சோ அந்த இடத்துல நான் மோர்ன்றதை கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேக் ஹோஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்ப மேக் ஹோஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ வந்து நீங்க தான் ஹோஸ்ட். ஓகே சரிங்க. இப்போ இப்போ நீங்க ஆயிடுச்சு, வந்து மாறி ஸ்கிரீனை இருக்கு. ஷேர் பண்ணிக்க இப்போ நீங்க வந்து ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்க முடியும். பாருங்க, ஓகே ஸ்கிரீன் இப்போ ஓகே. ஷேர் பண்ண முடியுதா பாருங்க. இப்போ சோ என்டையர் ஸ்கிரீன் வந்துட்டு கொடுங்க. ஷேர் பண்ணிட்டு என்டையர் ஸ்கிரீன் கொடுங்க. ஸ்கிரீன் ஷேரிங் ஹஸ் ஃபெயில்ட் டு ஸ்டார்ட், ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர்னு காட்டுங்க.